பிதாவே தேவனுடைய கிருபையால் அவருடைய குமாரனாய் இயேசுவா கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட சத்திய பொருள் பர்கட்டரி, உத்தரிப்பு. பர்கட்டோரி என்ற வார்த்தை வேதாகமத்தில் டைரக்டாக பர்கட்டோரி என்று கொடுக்கப்பட்டால் இல்லாட்டு கூட பர்ஜிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழ்ல உத்தரிப்பு என்ற கருத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் எல்லாருமே உத்தரிப்பு ஸ்தலம் என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த கருத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து நாம் பெற்ற ஒரு கருத்து. கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துல அவர்கள் மத்தியில் இந்த உத்தரிப்பு ஸ்தலம் என்ற கருத்தை அதிகமாக பேசி வருகிறார்கள். அதை குறித்து தியானிக்கப்பட்டும் வருகிறது. ஃபேஸ்புக்கில் பார்த்தா கூட இது அநேகர் இந்த கருத்துல பிரசங்கம் பண்ணுகிறதையும் கேட்கலாம். பர்கட்டோரி, அது உத்தரிப்பு ஸ்தலம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் போற புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் மத்தியில் இந்த சப்ஜெக்ட்ல, இந்த கருத்துல அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது கிடையாது, போதிக்கப்படுவது கிடையாது. இதை பற்றி கேட்டா கூட இது கத்தோலிக்கருடைய கருத்து, நமக்கு சம்பந்தம் இல்லாத கருத்து என்று கூட அதை தள்ளிவிடுவார்கள் என்று பார்க்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதை பர்கோட்டரி என்ற கருத்தை உத்தரிப்பு ஸ்தலம் என்று கூறுவதனால அநேகருக்கு அது ஒரு இடமாக காணப்படுகிறது. நரகம் என்பதும் ஒரு இடம், உத்தரிப்பு ஸ்தலம் என்பது ஒரு இடம் என்றுதான் கூறுவார்கள். வேதாகமத்தில் ஆனால் அது ஒரு இடமாக கூறப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு கேள்வி. நரகம் என்பது கூட ஒரு இடமாக கூறப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு கேள்வி. இவைகளெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் அந்த வரிசையில் இவைகளெல்லாம் இடம் பெற்றிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. அப்படி என்றால் இது இடமா, இடம் இல்லையா, அல்லது ஒரு நிலையா, இது ஒரு சூழலா என்றெல்லாம், ஒரு அமைப்பா என்றெல்லாம் ஒரு கேள்விகள் மனதில் உண்டாகிறது உண்டு. ஆனாலும் அநேகர் அப்படி யோசிப்பதும் இல்லை. ஏதோ போதிக்கப்படுகிறோம், இதை பற்றி சில கருத்துக்கள் கேள்விப்படுகிறோம், அதையே விசுவாசித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மொத்தத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது அதிகமாக உணரப்படுகிறது கருத்து நிலையில். ஆனால் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த கருத்து உணரப்படுவது இல்லை என்று பார்க்கிறோம். இந்த ரோமன் கத்தோலிக்க கருத்துக்கள் பொதுவாக எல்லா சத்திய கருத்துக்களுமே ஒரு விதமாக புரட்டி போட்ட கருத்துக்களாகவே இருக்கும் என்று பார்க்கிறோம். எவ்விதமாக தேவன் நிச்சயமாக செத்துக்கொண்டே சாவாய் என்று சொன்னதை, நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களைப் போல் ஆவீர்கள், நன்மை தீமை அறிவீர்கள் என்றெல்லாம் அதை கலர் பண்ணி புரட்டி போட்டு கூறிய சாத்தானின் கூற்றை அநேகர் நம்புகிறது போல பெந்தெகோஸ்தேக்காரர்கள் கூட அதை தான் நம்புகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள். சாத்தானுடைய வாக்கை, மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள் இல்லையா? அதே போல இவ்விதமாக புரட்டி போட்டு சத்தியங்களை அறிகிற ஒரு பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியம் முக்கியமாக கத்தோலிக்க சபை மக்களிடம் காணப்படுகிறது. அந்த போதனை சபை மக்கள் என்று சொல்வதை விட கத்தோலிக்க கருத்துக்களில் காணப்படுவதை பார்க்கிறோம். நாம் நன்றாக அறிவோம், கிறிஸ்தவர்களின் காலத்தில் காணப்பட்ட இருண்ட யுகம். அந்த இருண்ட யுகம் 1733 ஆரம்பித்து 1799 வரைக்கும் அது இருண்ட யுகம் என்று கூறுகிறோம். கிட்டத்தட்ட 3.5 வருட காலம் என்று பஞ்சம், ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபுல வாசிக்கிறோம். அந்த பஞ்சம் ஆமோஸ்ல படிக்கிற பிறகு அது என்னது, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். ஆகார குறைவினால் அல்ல, தண்ணீர் குறைவினால் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். அப்படிப்பட்ட இருண்ட யுக காலத்துல கத்தோலிக்கர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அநேக தப்புரைகள் மலிந்து போயிட்டு, அவர்கள் தப்புரையாக அவர்களெல்லாம் அவர்கள் தப்புரை என்று நினைக்கவில்லை,
இதுதான் சத்தியத்தின் விளக்கம் என்று சொல்லி அதை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கருத்துக்களெல்லாம் பலவிதமாக அது பரவி பரவி இன்றும் அந்த அப்படிப்பட்ட மதங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல, புராட்டஸ்டன்ட் மதத்தில கூட நாங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்தேக்காரர்களும் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ மத சத்தியத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் காலத்துல பாதிக்கப்பட்டது போல இந்த பெந்தேகோஸ்தே சபையாலும் சத்திய காரியங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு போயிருக்குது நாம் அறிவோம். உதாரணமாக மரித்தோர் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கருத்து சாதாரண சிஎஸ்ஐ சபைகள்ல அதிகமாக போதிக்கப்படுவது கிடையாது. அங்கே அதை பற்றி யோசிப்பது கிடையாது, போதிக்கப்படுவதும் கிடையாது. ஆனால் மரித்தோர் உயிரோடு இருக்கிறார்கள், பிசாசாக ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறார்கள், நான் பிசாசை விரட்டுகிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டும் இப்போ உங்க சமீபத்துல கூட பிரசிங்கருடைய ஒய்ஃப் யாரும் மறந்து போனா அவங்க பட்டு சேலை கட்டி கொண்டு அங்கே இருக்கிறாங்க, தேவனோடு இருக்கிறாங்க, ஈஸ்வரத்தோடு இருக்கிறாங்க சொல்லி சாட்சி சொன்ன பெரிய ஊழியர்களுடைய மனையை பற்றியும் டிவில எல்லாம் வந்தது. இப்படி மரித்தோர் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கருத்து வேதத்துக்கு முரணான கருத்தாக இருந்தா கூட தவறாக பிசகி புரட்டி கூறுற காரியம் பெந்தேகோஸ்துக்காரர்கள் மத்தியிலும் காணப்படுவதை பார்க்கிறோம். அதே போலதான் அந்த பர்கேட்டரி என்ற கருத்தும் பலவிதமாக புரட்டி போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பர்கேட்டரிங்கிற கருத்துல, பர்கட்டோரி என்ற கருத்துல அவர்கள் போதிக்கிறது என்னென்றா கத்தோலிக்க போதனை ஃபேஸ்புக்கில் எடுத்து படித்தேன். அதுக்கு பிறகு நம்முடைய ஐக்கியத்துல கூட அநேகர் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஐக்கியத்துல பல சபைகளிலிருந்து வந்திருக்கிறாங்க, பெந்தேகோஸ்து சபையிலிருந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெந்தேகோஸ்துக்கும் மற்ற சபைக்கும் இடைப்பட்ட விதமான ஒரு தனிப்பட்ட பாதிரியாக போதகர்களுடைய கூட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் இருந்திருக்கிறாங்க. சிலர் இந்துவாக இருந்து டைரக்டாக வந்திருக்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர்கள் நம்ம இதில் ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் அநேகர். அந்த விதமாக வந்திருக்கிற 2 சகோதரர்களிடம் நான் இதை பற்றி கேட்டேன். அவர்களும் இதை குறித்து எனக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். ஆகவே அதை கொண்டும் ஃபேஸ்புக்கில் உள்ள காரியத்தை கொண்டும் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், மரித்தவர்கள் உயிரோடாக உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்? அதாவது 100% தேவனுடைய பிரமாணத்தை கைப்பிடித்து யேசுவா கிறிஸ்துவை பின்பற்றி போன பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் பரலோகம் போய்விட்டார்கள். அவர்களுடைய கருத்துப்படி 0 மார்க் எடுத்திருக்கிற அந்த மோசமானவர்களும் நித்திய நரக வேதனைக்கு போய்விட்டார்கள், நரகத்துக்கு போய்விட்டார்கள். இந்த 10, 30, 50, 60 இடைப்பட்ட மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா, அது நல்லவர்களாக இருப்பார்கள் பார்வைக்கு, ஆனால் அவரோட குறைகள் இருக்கும். 100 மார்க் தேறி இருக்க மாட்டார்கள், அதே சமயத்தில் 0 எடுத்து கெட்டவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் திருந்துவதற்காக மரித்த பின்பு அவருடைய ஆன்மாக்கள், அவருடைய ஆத்துமாக்கள் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்து அவர்களிடம் புரிந்து கொண்டேன். அந்த பர்கட்டோரி என்ற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் சிக்ஷிக்கப்படுகிறார்கள், உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். அந்த உத்தரிப்பு என்றாலே அது சரியான அர்த்தம் வருத்தம் அடைகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அதன் மூலம் அங்கே ஒரு மனம் திரும்பல் வருகிறது. மனம் திரும்புதல் வந்து அவர்கள் பரலோகத்துக்குரிய நிலைக்கு அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் ஒரு பக்குவம் அடைகிறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் விரைவில் அதை முடிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் விரைவில் அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம். அது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கீழ்ப்படலை பொறுத்து, அவர் மனம் திரும்புதலை பொறுத்து, அவர்கள் அடைகிற உத்தரிப்பை பொறுத்து என்று பலவிதமான கண்டிஷன்கள் இருக்கிறது என்று அவர் அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். இது நான் பெற்றுக்கொண்ட கருத்துக்கள். உத்தரிப்பு ஸ்தலம் என்பதை பற்றி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிற ஒரு விசுவாசம். இந்த கருத்தில் இருந்து அதை புரிந்து கொண்டேன், உத்தரிப்பு. ஆனால் இதுல இப்ப இருக்கிற பெரிய ஒரு தவறு என்னவென்றால் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கருத்து வருகிறது.
வேதாகமத்துல மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவருடைய பிள்ளைகள் கனமடைந்தாலும் உணரான், அவர்கள் பிள்ளைகளுக்கு பலவீன தாழ்ந்து போனாலும் அவளை அறியாது இருக்கிறான். நீ போகிற பாதாளத்திலே செய்கை, வித்தை, ஞானம், அறிவு ஒன்றும் கிடையாது. சிநேகம், பகை எல்லாம் அழிந்து போய்விட்டது என்றெல்லாம் படிக்கிறோம். சுவாசம் புரியும், உன் யோசனைகள் எல்லாம் அழியும், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்றெல்லாம் வேதாகமம் கூறுகிறது. இன்னும் கூட மரித்த பின் அவன் எங்கே ஒளிந்து போகிறானே என்றெல்லாம் வேதம் தெளிவாக மரணத்தில் அறிவற்ற ஒரு நிலையற்ற ஒரு 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 என்ன சொல்ல போனா ஒன்றுமில்லாத ஒரு நிலை என்றுதான் வேதாகமம் அழகாக சித்தரிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களும் மறுபடியும் பேசுகிறது. குறிப்பாக ராட்டசன்காரங்க கூட மரணத்தில் யாருடைய மரணத்திற்காக அந்த பிரேயர் மீட்டிங் போனாங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்கன்னு தான் பேசுவாங்க. ஆக ஆன்மா உயிரோடு இருக்கிறங்கிற கருத்து அது கிறிஸ்தவர்கள் புராட்டஸ்டண்டா இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தா இருந்தாலும் சரி, அல்லது கத்தோலிக்கர்களாலும் சரி, உயிரோடு இருக்கிறார்கள் என்று பேசுவார்கள். அதான் ஆதாமுக்கு அல்ல ஏவாளுக்கு சாத்தான் சொல்லிக் கொடுத்த பொய்யான உபதேசம் இல்லையா? தேவன் ஆதாம்கிட்ட சொன்னது நீ செத்துக்கொண்டே சாவாய். சாத்தான் போய் ஏவாள்கிட்ட சொல்லிக் கொடுத்தது நீங்கள் நிச்சயமாய் சாவுதலை தேவர்களைப் போல மாற்றம் அடைவீர்கள். சாவு இருக்கும், சாவு நிச்சயமான சாவு அல்ல, அது ஒரு அப்பேரண்ட் டெத். நீங்கள் மாறுவீர்கள் தேவர்களைப் போல. அவர்கள் ஆவிஜீவியா இருக்கிறது போல நீங்கள் ஆவிஜீவி. அப்படிலாம் விளக்கம் கொடுக்காட்டா கூட அவன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டான், நீங்கள் நிச்சயமாய் சாவுதல். அது ஒரு நிச்சயமான சாவு அல்ல, ஆனால் தேவர்களைப் போல் மாறுவீர்கள். தேவர்கள் என்பது ஜி ஸ்மால் லெட்டர். தேவ தூதர்களுக்கும் அந்த ஜி உபயோகிக்கப்பட்டிருக்கு, காட்ஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவர்களைப் போல ஆவி ஜீவியா இருப்பீர்கள் என்ற கருத்தை போதித்து விட்டு போய்விட்டான். அதை நிலைப்படுவதற்கு மரித்தவர் உடனே மரித்த மக்களை போல காட்சி அளித்து அவங்க மரித்தவர் உயிரோடு இருக்கிறது போலவே ஒரு பிம்பத்தை உண்டாக்குகிறான் இல்லையா? என்னுடைய தாத்தா ஒரு பாதிரியார் என்று சொல்லியிருக்கிறேன். அவருக்கு தேவ அன்போடு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளுடைய அடுத்த மகள் தான் என்னுடைய அம்மா. வாலிய பிள்ளையா இருக்கும்போது தேவ அன்பு இருக்கிறவங்க வியாதிப்பட்டு மரித்து போனாங்க. மரித்து போன உடனே அவருடைய சிநேகிதி, நான் கூட படித்த ஒரு சிநேகிதி ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுறாங்க தாத்தாவுக்கு. தேவ அன்பு எப்படி இருக்கிறாள் என்று எழுதி போட்டாங்க. உடனே எங்க தாத்தா 23ஆம் தேதி கர்த்தருக்குள் மரித்து விட்டாள் என்று எழுதினாங்க. உடனே அந்த சிநேகிதி என்ன எழுதியிருந்தாருன்னா, தேவ அன்பு என்னோட சொல்லிட்டு போனான், அதனாலதான் சந்தேகப்பட்டு நான் உங்களுக்கு லெட்டர் போட்டேன். உடனே எங்க தாத்தாவுக்கு என்ன, அவர் பாதிரியாராக இருந்தால் கூட, வேதாந்தி நன்றாக படித்திருந்தால் கூட, அவர் ஒரு சிறந்த பாதிரியார் அந்த காலகட்டத்துல. எந்த போதிலும் அவருக்கு என்ன உண்டாயிட்டு, என் மகள் உயிரோடு இருக்கிறாள் என்ற கருத்து உண்டாயிற்று. இது என்னுடைய தாய் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆக எல்லாரையும் வஞ்சிப்பதற்காக சாத்தான் நினைச்சுக்கிறான், மரித்து போனவுடன் மரித்தவளை போல காட்சி அளித்து உயிரோடு இருக்கிற மாதிரி செய்கிறான். ஏன்? ஏதேனில் ஏவாளுக்கு சொன்ன பொய்யை நிரூபிப்பதற்காக. இதைதான் இப்பவும் தேவனிடத்தில் நாங்கள் காட்சி பெற்றிருக்கிறோம், தெய்வ சத்தியத்தை தரிசனமாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அலைகிற பெந்தேகோஸ்துக்காரங்களும் இதுதான் சொல்றாங்க. அப்ப எந்த ஆவி இருக்குது என்று நமக்கு தண்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் வேஷம் தரித்த ஆவி இருக்குது அறிந்து கொள்ள வேண்டும். மரித்தவர்கள் உயிரோடு இல்லை. வேதாமத்தின்படி, தேவனுடைய வாக்கின்படி நீ செத்துக்கொண்டே சாவாய், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு போவாய், நீ ஆவி ஜீவியாய் மாறுவாய் என்று தேவன் சொல்லவே இல்லை. ஆதாம்கிட்ட சொன்னது அதான், நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய். அப்படிதான் வேதாமும் பல இடங்களில் யோபு மூலமாகவும் தாவீது ராஜா மூலமாகவும் பிரசங்கி மூலமாகவும் அதே கருத்தை தான் போதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜீவனற்ற நிலைக்கு போன பிறகுதான் அந்த ஜீவனை பெறுவதற்காகத்தான் யேசுவா கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்புகிறார். நம்ம ஜீவனோடு மரணத்தில் இருப்போமானால் திரும்ப இருக்கு நமக்கு ஜீவன் என்ற ஒரு சிம்பிள் லாஜிக்கான கேள்வியோடு யோசிக்கிறது கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தப்பறையை வைத்துக்கொண்டு அந்த உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கிறார்கள் என்று தத்துவர்கள் கூறுவதும் அதை நம்புவதும் பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. அடுத்தாற் போல மரித்த பின்பு அவள் ஒன்றும் அறியார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. மரித்த நிலையிலே அவர்கள் ஒன்றும் அறியார்கள்.
பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்றெல்லாம் வேதாந்தத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டு என்று பர்கட்டோரிங்கிறத உத்தரிப்பு ஸ்தலத்துல வேதனை அடைந்து வருத்தம் உண்டாகி மனம் திரும்புவார்கள் என்று நினைப்பது அது முற்றிலும் தவறான, வேதத்துக்கு முரணான ஒரு கருத்து. ஆக இப்படி வேதத்துக்கு முரணான ஒரு பெர்வர்டட் கருத்தை கொண்டு உத்தரிப்பு ஸ்தலத்தை அவர்கள் விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அது சரியா என்று பார்த்தால் சரியல்லாத ஒரு டாக்டரினாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு சாத்தானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தை பற்றி அந்த நான் பிரசங்கத்துல கேட்டது, இந்த பேஸ்புக்ல கேட்டது என்னன்னா, இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் உள்ளவங்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக பூமியில் இருக்கிற அவருடைய நண்பர்களோ அவருடைய சொந்தக்காரர்களோ உறவினர்களோ பூஜைகள் பண்ண வேண்டும், சில பிராயசித்தங்களை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படிலாம் செய்தோமானால் அவர்களுக்கு அங்கிருந்து ஈஸியாக ப்ரொமோஷன் கிடைச்சு பரலோகம் போய் விடுவார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் போதித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல அவர்கள் ப்ரொமோட்டட் ஆகி ஹெவனுக்கு போன பிறகு அவரும் என்ன செய்வாங்களாம், பூமியில் இருக்கிற இவர்களுக்காக ஜெபிப்பார்களாம். இப்படி ஒரு சைக்கிளிக் ஆர்டர் இருக்கிறதையும் பார்க்கிறேன். ஆக இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வேதாகமத்தில் இல்லை, கதைகளில் இருக்கிறது. வேதாகமத்தில் இல்லாத எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது, கட்டிக்கொண்டே போகக்கூடாது. இது ஒரு தவறான கருத்து. எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதை வேதாந்தத்தில் வசனங்கள் என்ன செய்யணும், ஆதரிக்க வேண்டும். வேதாம் வசனங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தை குறித்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூறுகிற அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் ஆபத்தான கருத்து. எப்பவுமே சாத்தானால் விதைக்கப்பட்ட விதை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புராட்டஸ்டன்ட் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன போதிக்கிறார்கள் என்று கேட்டா, இந்த உத்தரவு ஸ்தலத்தை பற்றி அவர்கள் போதிப்பது கிடையாது. அவருடைய கருத்துக்கள் சற்று வித்தியாசம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூமியில் இருக்கும் போதே எல்லா மனிதர்களும் அந்த உத்தரிப்பில் தான் இருக்கிறார்கள், ட்ரையல்ல இருக்கிறாங்க, உபத்திரத்தில் இருக்கிறாங்க. அந்த இவர்களுக்கு உத்தரிப்பு ஸ்தலத்தில் நடக்கிற உபத்திரத்தை பற்றி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் பூமியில இருக்கும் பொழுதே அந்த உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆக அதன் காரணமாக அந்த உபத்திரத்தின் மூலம் மனம் திரும்பி அவர்கள் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மரணம் வந்துட்டுன்னா அதற்கு பின்பு எந்த விதமான மாறுதலும் கிடையாது, எந்த விதமான பிரயாச்சித்தங்கள் எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை தான் அவர்களுக்கு ஒரே தீர்ப்பு. அவர்கள் இதுல தான் என்ன செய்யணும், நித்திய நரகத்துக்கு போகிறோமா அல்லது மோட்சத்துக்கு போகிறோமா என்ற கருத்தை இந்த முடிவுக்கு தங்களை நடத்தி கொள்ள வேண்டும், வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நித்திய ஜீவன் உண்டா, நித்திய நரகமா, இந்த காரியம் நம்ம பூமியில் வாழுகிற காரியத்திலேயே முடிந்து விடுகிறது. ஆகவே இதற்கு யோசித்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷ யுகத்துக்கு பின்பு, குறிப்பாக இருக்கிற அந்த கிறிஸ்டியன் யுகத்துக்கு பின்பு நமக்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் நம்ம எடுக்க முடியாது. இந்த காரியம் தான் நம்ம தீர்மானிக்கிறது. நிச்சயத்துக்கு நாம் மோட்சத்துக்கு இருக்க போகிறோமா அது நரகத்தில் இருக்க போகிறோமா என்ற காரியத்தை தீர்மானிக்கிறது. ஆகவே நாம் பூமியில் இருக்கும் பொழுதே நியாயமாக்கப்படுதலை எடுத்து பெற்றுக்கொண்டு ஜஸ்டிஃபைட் ஆகி திரும்பி சாங்டிஃபைட் பரிசுத்தமாக்கப்பட்டு வாழ்ந்து பரிசுத்தமான விசுவாசம் உள்ள பரிசுத்தவான்களாக நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையிலே அப்படி வாழ்ந்தாதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்ற கருத்தை புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் அதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு இடையிலப்பட்ட அதாவது ஏற்கனவே சொன்னது போல 0க்கும் 100க்கும் மார்க் எடுத்ததுக்கு இடைப்பட்ட மார்க் எடுத்தவர்கள் எல்லாரும் என்ன ஆவார்கள் என்று கேட்டா, அவர்களும் நிச்சயமாக தங்களை இழந்து விட்டார்கள், நித்திய நரகத்துக்கு தான் போகணும், நித்திய வேதனைக்கு தான் போகணும், அவர்களுக்கு எந்த விதமான விமோச்சனம் கிடையாது என்று கூறுகிறார்கள். அப்படின்னா சில கேட்கிறாங்க, குழந்தையா பிறந்து வளரும் முன்னே இறந்து விடுகிறார்களே சிலர் என்று அந்த அநேக காலங்களில் இருண்ட யுகத்துல தேவனை பற்றி அறியாமலும்
சுவிசேஷத்தை பற்றி புரியாமலும் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாமலும் மருத்துவர்கள் எத்தனையோ உண்டு. அவர்கள் என்ன கதி என்றாலும் கேட்டா கூட அது அவர்கள் தலை வெளுத்து அவர்கள் நிச்சயமா எனக்கு நிச்சயம் நிறைய வேதனைக்கு தான் போக வேண்டும். ஏன்னா இக்னாரன்ஸ் என்பது ஒரு கருத்தாக எடுக்க முடியாது. இக்னாரன்ஸ்னால ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போகிறான் என்று சொன்னா நம்ம சத்தியத்தை போதிக்காமலே இருக்கலாமே. சத்தியத்தை கொண்டு எல்லாருக்கும் போதிங்கன்னு சொல்லி யேசுவாக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் போதிக்காம இருந்தால் எல்லா மக்களும் இக்னாரன்ஸ்ல அறியாமைக்குள்ளேயே இருந்திருப்பார்கள். இந்த அறியாமை ஒரு பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த அறியாமைக்குள்ளே இருந்தே பரலோகத்துக்கு போய்விடலாமே. ஏன் அவர்களுக்கு அறிவை கொடுத்து நித்திய வேதனைக்கு நாம் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தான் வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் ரொம்ப ரீசனபிளா காரண யுக்தியோடு காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே அவர்கள் நித்திய நரக வேதனைக்கு தான் போக வேண்டும் என்று ஒரு சாரார் கருதுகிறார்கள். ஆனால் இன்னொரு சாரார் அப்படி அல்ல. இல்ல அப்படி அல்ல. அவர்களை தேவன் நினைச்சு சேர்த்துக் கொள்வார், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் விடுவார். அவர்களுடைய குறைகள் இருந்தா கூட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் விடுவார். ரொம்ப மோசமான துன்மார்க்கரை மட்டும்தான் நித்திய நரக வேதனைக்கு அனுப்புவார். மீதி இடைப்பட்ட மார்க் உள்ள தேவன் ஒரு மார்க் எப்படி 10, 20, 30, 40, 50 இடப்பட்ட மார்க் கொடுக்கறது கிடையாது. இது மனிதனுடைய லாஜிக். மனிதனுடைய லாஜிக் படி இப்படிப்பட்ட நிலையில மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே தான் யாருமே பெர்ஃபெக்ட் அல்ல, எல்லாருமே குறைவுள்ளவர்கள், எல்லாத்திலுமே தடுமாட்டம் உண்டு. நாம் அப்பா விழுந்தவர்கள். ஆகவே யாரும் மார்பு தட்டி கொண்டு நான் 100 மார்க் எடுத்துக்கொண்டு என்று சொல்ல முடியாது. யேசுவா கிறிஸ்து மட்டும்தான் 100 மார்க் எடுத்தவர். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தவான்களால் காட்டிக்கொண்டு தாங்கள் பரலோகத்தில் சீட்டு எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்க என்று நினைத்து கூட பேசுகிற ஜனங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அது தவறு. அவர்கள் பாவத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் தாய் பாவத்தை தான் கற்பம் தரித்து பெற்றெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆதாமுக்குள்ளான பெலவீனத்துக்குள்ளதான் பிறந்திருக்கிறாங்க. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை வஞ்சிக்குள்ளா இருப்போம் என்று சொல்கிற வேத வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் பாவத்தை நாம் செய்யாட்டா கூட ஒரு பக்தன் எழுதுறபடி அந்த பாவம் நமக்குள் இருக்கிறது. லர்க்கிங் என்ன சொல்றாரு. ஒருவேளை குழாயடியில போய் மற்ற படியாத மக்களோ தங்களுடைய தேவையினாலே தண்ணி ப்ராப்ளத்தினாலேயோ அங்கே சண்டை போடுறத பார்க்கணும். ஏன் கூட தண்ணி பிடிக்கணும், ஏன் கூடத்தை எடுத்து வச்சுட்டு உன் கூடத்தை வச்சுட்டு ஏன் சண்டை போடுற ஆட்கள், முடிய பிடிச்சி திருவிழா உருள் ஆட்கள்லாம் பார்ப்போம். பார்த்து கொண்டு நாம் அப்படி சண்டை போடுறது கிடையாது, நாம் அந்த பாவத்தை செய்வது கிடையாது என்று சொல்லி நாம் ஒருவேளை மார்பு தட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பக்தன் என்ன எழுதுகிறார் என்றால், ஒருவேளை நாம் அந்த சூழல் நமக்கு வராதனால அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறோமே தவிர நமக்குள்ளும் அந்த பாவம் செய்கிற அந்த திறமை இருக்கிறது. இந்த சின் இஸ் லர்க்கிங் என்று எழுதுகிறார். நமக்குள்ளே இருக்கிறது. அந்த சூழ்நிலை கொடுக்கப்படாதனால நாம் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆகவே நாம் அந்த பாவத்தை செய்யாத பரிசுத்தவான்கள் என்று நம்மை மார்பு தட்டி கொள்ளக்கூடாது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எல்லாருக்குள்ளும் எல்லா பாவமும் இருக்கதான் செய்யுது. ஆகவே அந்த 10 மார்க் 20 மார்க் 30 மார்க் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கற்பனை நியாயப்பிரமாணத்தை ஒரு எழுத்த மீறினா கூட நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறியாச்சு என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படி இருக்கிறதுனால தேவனுக்கு முன்பாக 2 மார்க் தான். ஒன்று 100, அடுத்தது 0. எந்த 80, 20, 70 மார்க்குக்கெல்லாம் அங்கே உத்தரவாதமே கிடையாது. அங்கே எந்த விதமான ரிவார்டும் கிடையாது. 0, 100 தேவன் அனுப்பி தேவனுடைய குமாரனாக யேசுவா கிறிஸ்து கீழ்ப்படிந்து அந்த 100 மார்க் எடுத்தார். ஆனால் மற்ற எல்லாருமே 0 தான். அப்படி இருக்கும்போது நாம் மார்பு தட்டிக்குள்ள வழி இல்லாமல் இருக்கும்போது, ஆனால் நமக்குள்ளே ஒரு ஒரு ரெகக்னிஷன் நம்ம நடத்திக் கொள்கிறோம். நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இந்த பரிசைன்னு சொன்னது போல நான் எவ்வளவு யோக்கியன் என்று சொல்லிக்கொண்டு மார்பு தட்டி கொண்டு நான் தேவனுக்கு உகந்தவன் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அநேக பிரசங்கியார் கூட பிரசங்கம் பண்ணும்போது நீங்க சொல்லி பேசுவாங்க. தங்களை சேர்க்க மாட்டாங்க. நாம் என்று பேசுவது கிடையாது. அவர்களை தங்களை விலக்கி கொண்டு தாங்கள் ஏதோ பரிசுத்தவான்கள் மாதிரியும் ஆடியன்ஸை பார்த்து நீ என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டியும் பேசுவதை பார்க்கிறோம். தங்களை பரிசுத்தவான்களாக ஆக்கி கொண்டு பேசுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு தங்களை பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகர் யோசிக்கிறது என்னென்றால், என்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது,
அதே போல பாவம் அறியாத சிறு பிள்ளைகள், அதை கேள்விப்படாதவர்கள், இவர்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்க என்று அவர்கள் அந்த கருத்தை உடையவர்களா இருக்கார். புராட்டஸ்டன்ட்காரர்கள் மத்தியிலே ரெண்டு கருத்துகள், ஒருவேளை வெளிப்படையாக உச்சரிக்காட்டா கூட, வெளிப்படையாக போதிக்காவிடும் கூட, இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்கள் இருக்கிறதே பார்க்கிறோம். தங்கள் புத்தகங்கள், தங்கள் எழுத்துக்களிலே அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இரு நிலை மக்கள் இருக்கும்போது ஒரு காட்சி யோசித்து பார்ப்போம். பரலோகத்துல சிறுவர்களும் இருக்கிறார்கள். இதே மாதிரி 10, 20, 30 மார்க்கு, 70 மார்க் வாங்கினவர்களும் அங்க இருக்கிறாங்க. பரலோகத்துல பரிசுத்தம் வாங்கணும் இருக்கிறாங்க. இப்படி பல விதத்தில் உள்ளவர்கள் அங்க இருக்கிறாங்க என்று பார்த்துக்கிறோம். அப்படி என்றால் ஹெட்ரோஜேனியஸ் குரூப் தான் பரலோகத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஹெட்ரோஜீனியஸ் என்பது பலவித தரத்துல பலவிதமான மக்கள் பரலோகத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குமானால் அது பரலோகத்துல சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்குமா? ஒன்று போல நிச்சயமா இருப்பதில்லை. நிச்சயமாக இருப்பதில்லை. மனிதனுடைய குறைவுகள் தான் அவனுக்கு பிரச்சனைக்கு காரணம். இப்ப நம்ம கூட ஒரே குடும்பத்துல இருந்தா கூட பிள்ளைகள் வளர்ந்து வர ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துகள் மாறிவிடுகிறது. ஒரு பையன் ஒரு அந்தஸ்துல இருக்கிறான், இன்னொரு பையன் இன்னொரு அந்தஸ்துல இருக்கிறான், ஒரு பொண்ணு இன்னொரு அந்தஸ்து இருக்கும்போது வளர்ந்து வரும்போது பெரியவர்கள் போன பிறகு, மறைத்து போன பிறகு இவர்களுடைய காலங்களில் ஒன்றாக வரும்பொழுது அந்த அந்தஸ்து ஒன்றில்லாமல் இருப்பதில் அதில் சிறு குழப்பம் இருக்கிறதே பார்க்கிறோம். ஒருவரை சகித்து கொண்டு ஒருவரை சமாளித்து கொண்டு இருக்கலாம். எந்த போதிலும் அதுல ஒரு குழப்பம் இருக்கிறதே பார்க்கிறோம். ஆக பரலோகத்தில் இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் அது டுவர்ட்ஸ் ஒரு குரூப் டெண்டிங் டுவர்ட்ஸ் சாட்டானிக் ஈவில் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்று டுவர்ட்ஸ் கிரைஸ்டுடைய ரைச்சியஸ்னஸ். இப்படிப்பட்ட ரெண்டு குரூப் இருக்குமானால் அங்கேயே ஒரே குழப்பம் தான் இருக்கும். அந்த பரலோகம் குழப்பமா இருக்காது. அது திரும்பவும் அது பாபிலோனாக இருக்கும். கன்ஃபியூஷன் என்ற ஒரு காரியம் தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மக்களுடைய மனது ஒன்றாக இல்லை, ஒரே மனதாக இல்லை, ஒரே சமாதானம் இல்லை என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது பரலோகமா இருக்காது. அதுவும் திருப்பி ஒரு ஹெல்லாக தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தா யோபு ஜெபம் பண்றார் இல்லையா? யோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாடுகிறார்கள். இத மாதிரி அனுபவம் அங்க இருக்குமா? இருக்காது. அங்கே பரிசுத்த யோபு என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கு இருக்காது இல்லையா? விடாய்த்தவர்கள் அங்கே இளைப்பாறுவார்கள். இந்த கருத்து அங்கே இருக்காது. அங்கே என்ன இருக்கும்? துன்மார்க்கருடைய தொந்தரவு இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படின்னால அந்த கருத்தை நம்ம எடுக்க முடியாது. ஆகவே புராட்டஸ்டன்ட்காரர்கள் ரெண்டு கருத்து. ஒன்று, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் பேர் மட்டும் பரலோகத்துக்கு போவாங்க, மற்றவங்க எல்லாரும் கீழே நரகத்துக்கு போயிடுவாங்க என்று கூறுகிற கருத்தம். அதுல ஸ்லைடு 2 போட முடியுமா பிரதர்? இது கிறிஸ்தவர்களின் போதனை குறித்த ஒரு எழும் கேள்விகள் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். மீட்கும் கரையும் திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. ransom for all, Christ died for all, Christ tasted death for all என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாருக்காகவும் மனத்தை ருச்சி பார்த்தார், எல்லாருக்காகவும் மீட்கும் கரையமாக கொடுக்கப்பட்டார் என்று எல்லாம் வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும். ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எல்லாமே எல்லாம் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ரியலா சிச்சுவேஷனை பார்ப்போமானால் அது எப்படி இருக்குன்றா, இப்படி அநேகர் நித்திய நரக வேதனைக்கு போகிற மாதிரி படிக்கிறோம். கொஞ்சம் பேர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறார்கள், கொஞ்சம் பேர் மட்டும்தான் ரட்சிப்பு அடைகிறார்கள், பரலோகத்துக்கு போகிறார்கள் என்று உற்சாகமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். நிறைய பேர் பரலோகத்துக்கு போக முடியாமல் நித்திய நரக வேதனை போவாருன்னு பார்ப்போம். ஆனால் இந்த பிரசங்கத்தை சற்று யோசித்து பார்த்தல் என்றால், தேவ ஞானம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ ஞானம் மீட்கும் கிரயத்தை கொடுத்தது. தேவ வல்லமையை செயல்படுத்தியது கிறிஸ்துக்குள்ளாக. தேவ நீதி திருப்தி செய்யப்பட்டது, தேவ அன்பு நிலைநாட்டப்பட்டது,
ஆனால் அவைகளெல்லாம் வெற்றி பெற்றதா என்று பார்த்தால் வெற்றி பெறவில்லை. ஏன்? வெற்றி பெற்ற நான் ஒரு 1,00,000 போட்டு பிசினஸ் பண்றேன்னா அதுக்கு லாபம் எடுக்கணும். லாபம் எடுக்காம கொஞ்சம் மட்டும் லாபம் எடுத்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 1,00,000 போட்டுட்டு ஒரு 1,000 ரூபாயோ 100 ரூபாயோ லாபம் எடுத்தேன்னா என்னுடைய தீர்மானம், என்னுடைய ஞானம், என்னுடைய வல்லமை, நீதி, என்னுடைய முயற்சி இவைகள் எல்லாமே முட்டாள்தனமாகி போயிடுச்சு. என்னண்டா 1,00,000 போட்டுட்டு பேங்க்ல போட்டாலும் எனக்கு அதிகமான வட்டி வரும். நான் பிசினஸ்ல போட்டுட்டு 100 ரூபாய் லாபம் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன கேலி பண்ணுவார்கள். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கேலி பண்ணுவார்கள். என்ன அங்கிள் உனக்கு ஞானமே இல்லையா, அல்லது செய்ய திறமை இல்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். இப்போ யாவே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், நீதி உள்ளவர், நீதிபரர், அன்பு. தேவன் அன்பா இருக்கிறார். நம்முடைய குமாரனே கொடுத்திருக்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அவர் மட்டும் பரலோகத்துக்கு போனாங்க, மீதியில நித்திய நரவேதனைக்கு போனான்னு சொன்னா அது தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய அன்பையும் கேள்வி கேட்கிறதா இருக்கிறது இல்லையா? யாருக்கு புகழ்ச்சி உண்டாயிட்டு? ஜெயித்தது யாரு? சாத்தான். நிறைய பேரை சாத்தான் நினைச்சிட்டான், தாம்பகம் கூட்டி போயிட்டான். சாத்தானுடைய வல்லமை, சாத்தானுடைய ஞானம் தேவ திட்டத்தை விட உயர்ந்ததா இருக்கிறது இல்லையா? தேவ திட்டத்தை நிராகரிக்கும் அளவு ஒப்பற்றதா இருக்கிறது. அப்போ தேவன் இவ்வளவு தூரம் உன்னதமாக தேவன், வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிவிட்டு ஞானமே தேவன் தான், அன்பே தான் தேவன் இப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் சாத்தான் முன்பாக தேவன் தோற்கடிக்கப்பட்டவராக இருக்கிறார். பூமியில சர்வ சிருஷ்டிகள்ல நிறைய ஜனங்களை, நிறைய மக்களை தாம்பகம் கூட்டிட்டு போயிட்டான். கொஞ்சம் ஒரு மட்டும் தான் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஒருவேளை பிரசங்கியார்கள் விதமாக கொஞ்சம் பேர் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவங்க அறுபது போகண்டு ஓங்கி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் யாருக்காக கெக்கரிக்கிறாங்க? சாத்தானுக்காக தான் கெக்கரிக்கிறாங்க. சாத்தானை மகிமைப்படுத்தி கொண்டு கெக்கரிக்கிறார்கள், தேவனை கேவலப்படுத்தி கொண்டு கெக்கரிக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது நம்ம பிரசங்கத்துல போதனையில ஏதோ தவறு இருக்குது. வேதாந்தத்துக்கு தவறு இருக்காது நிச்சயமாக, தேவனிடத்தும் தவறு இருக்காது நிச்சயமாக. ஆனால் எங்க தவறு இருக்க வேண்டும்? நம்முடைய போதனையில் தவறு இருக்கிறது. இவ்விதமாக தவறான முறையில் போதிப்பதற்கு சாத்தான் நம்மளே உபயோகித்துக் கொண்டு இருக்கிறான். ஏன்னா சண்டையே யாருக்கு தான், போட்டியே யாருக்கு தான்? தேவனுக்கும் பிசாசுக்கும் தான். இந்த போட்டியில சாத்தான் அவன் தான் ஜெயித்தது போல அவன் காட்டி கொண்டிருக்கிறான். இப்ப மீடியாவை வைத்துக் கொண்டு சில கட்சிக்காரங்க என்ன செய்றாங்க? தாங்க மிகவும் உன்னதமான நல்ல அநேக வாக்குகளோடு நாங்கள் அதிக காரியங்கள் செய்து கொண்டது மாதிரி பிரகடனப்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் சாத்தான் நினைச்சிருக்கான், ஒரு தவறான பிம்பத்தை கிறிஸ்தவர்களை கொண்டே நடத்தி கொண்டிருக்கிறான். அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். சாத்தான் நினைச்சிடறான், ஒரு பிம்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இதற்கு யாரு? கிறிஸ்தவர்களே ரொம்ப வைராக்கியமாக தங்கள் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவ ஞானம், தேவ வல்லமை, தேவ நீதி, தேவ அன்பு தோற்கடிக்கப்பட்டதை சொல்லாமல் சொல்லி சாத்தானை தூக்கி வைக்கிறார்கள். இவ்விதமான ஒரு அவல நிலைக்கு கிறிஸ்தவ மண்டலம் தள்ளப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இது கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவர்கள் என்று பொதுப்படையா சொல்லும் பொழுது அந்த ஸ்தாபனங்களை நான் சொல்கிறேனே தவிர இண்டிவிஜுவல் கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இண்டிவிஜுவல் நல்ல கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆகையால் உண்மை கிறிஸ்தவர்களை நான் என்ன செய்ய குறை சொல்லவில்லை. இது ஸ்தாபனங்களையும் ஸ்தாபன போதனைகளையும் நான் கூறுகிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இவ்விதமாக பார்க்கும்போது கத்தோலிக்கர் சபை கிறிஸ்தவர்களுடைய கருத்துக்களும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் கருத்துக்களும் பார்க்கும்போது ரெண்டுமே வேதாந்தத்தின்படி அல்ல. ரெண்டுமே வேதாந்தத்தின்படி அல்ல. அவர்கள் சொந்த ஞானத்தை கொண்டு சாத்தானால் ஊக்குவிக்கப்பட்டு கருத்துக்களை போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆக ரெண்டு கருத்துக்களையும் நாம் எடுக்க முடியாது என்று அறிகிறோம் இல்லையா? ரெண்டு கருத்துக்களையும் நாம் எடுக்க முடியாது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உத்தரிப்பு ஸ்தலம் அல்லது உத்தரிப்பு ஸ்தலம் என்று சொல்வது சரியான கருத்து அல்ல. பர்கட்டோரி என்பதற்கு உத்தரிப்பு தான். அந்த உத்தரிப்பு என்பதற்கு அல்லது புடமிடுதல் என்ற கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த புடமிடுதல் என்பதை சொன்னா ஒருவேளை எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்தாக இருக்கும். உத்தரிப்பு என்று சொன்ன உடனே அது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு விகாரமாக யோசிக்கலாம். ஆனால் வேதாந்தத்தின்படியான பர்கட்டரி என்ற வார்த்தை, பர்ஜ் என்ற வார்த்தை வேதாந்தத்தில் இருக்கிறது. அது தீயினால, நெருப்பினால, தங்கத்தையோ வெள்ளியோ புடமிடுதல் அந்த காலத்துல அது உபயோகிக்கப்பட்ட வார்த்தை.
ஆகிய அந்த வார்த்தையை நாம் தைரியமாக உபயோகிக்கலாம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கிற அந்த போதனையின்படினால, அதே போல புராட்டஸ்டன்ட் காரங்க உபயோகிக்கிற போதனையின்படியும் அல்ல, வேதாமத்தின்படி அது எவ்விதமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் அது வித்தியாசமான முறையிலே அது அமைந்திருக்கை பார்க்கலாம். அதை நாம் வரவேற்போம். நம்ம எந்த ஒரு காரியத்தை படித்தாலும் முடிந்தவரை இந்த 7 கேள்விகளை கொண்டு படிக்க வேண்டும். அது 7 கேள்விகளும் சில சமயங்களில் சில சப்ஜெக்ட்ல எடுக்க முடியாது. 5 கேள்வி எடுக்கலாம், அல்லது 4 கேள்விகளை கொண்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வி கருத்தை கொண்டு போதிக்க வேண்டும், படிக்கவும் வேண்டும். இந்த இது வந்து ஒரு விதமான ஸ்ட்ரக்சரிங் கூட யூஸ் ஆகும். பிரசங்கம் பண்ணுவதற்கு, ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். முதலாவதாக கேள்வி வந்து என்ன, பர்கட்டரி என்றால் என்ன? இந்த பர்கட்டரி என்பது அநேக சமயங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை பற்றி இப்ப படித்தோம் இல்லையா? இன்னும் நாம் படிக்க போறது வேதாமத்தின்படி பர்கட்டரி என்ன, உத்தரிப்பு என்றால் என்ன என்றே பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த பர்கட்டரி எதற்காக அவசியம்? வேதாந்தத்தில் இருக்குது என்று சொன்னா நிச்சயமாக ஒரு சீரிய நோக்கம் இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னத நோக்கம் இருக்க வேண்டும். எதற்கு அது இருக்கிறது, எங்கே இருக்கிறது? அது எங்கே இருக்கிறதுன்னு தெரியாதனாலதான் அனைவரும் அதை ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள் கத்தோலிக்கர்கள். அது பர்கட்டோரி ஸ்தலம், உத்தரிப்பு ஸ்தலம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எங்கே இருக்கிறது, எப்பொழுது இருக்குது அது என்று பார்க்க வேண்டும். அடுத்தால் போல யாரால் அந்த உத்தரிப்பு நடக்கும், யாருக்கு அந்த உத்தரிப்பு நடக்கும், எவ்விதம் நடக்கும், இந்த மாதிரி கேள்விகள் அடிப்படையில் படிப்போமானால் நிச்சயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கிறோம் இல்லையா? இப்போ வந்து கடவுளுடைய தேவனுடைய உத்தரிப்பு என்ற கருத்து என்னது என்று பார்க்கிறது கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ தேவன் வந்து எப்பவுமே எடுத்துடலாம் போதும். தேவன் வந்து மிகவும் ரொம்ப பிலாசபிக்கல் பிரின்சிபலை உடையவர். பிலாசபிக்கல் என்று சொல்லும்போது ட்ரூத் பேஸ்ட் ரேஷனல் திங்கிங், உண்மை அடிப்படையிலே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா காரியமும் அமைந்திருக்கும். அதுதான் பிலாசபிக்கல் பிரின்சிபல் இல்லையா? ரேஷனலா அக்ரியபிளாக ஏற்றுக்கொள்ள காரியமாக ரீசன் பண்ணுவதற்கு, காரண சக்தியோடு, காரண யுக்தியோடு நாம் அதை யோசிப்பதற்கு அது உட்பட்ட ஆராய்ச்சியாக இருக்கும் இல்லையா? ட்ரூத் என்று சொன்னா, வேதம் ட்ரூத் என்று சொன்னா உடனே அது ஏதோ ஆராய முடியாத ஒன்று, அது ஒரு பிரமையான ஒரு காரியம் என்றெல்லாம் நினைக்க கூடாது. தேவன் எப்பவுமே காட் ஆஃப் லாஜிக், ரீசனிங் உள்ளவர். அது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ரீசனிங்காக தான் செய்வார். இப்போ கத்தோலிக்கருடைய கருத்தையும் பார்த்தோம், புராட்டஸ்டன்ட் காரனுடைய கருத்தையும் பார்த்தோம். ஆனால் அது ரீசனிங் பார்த்தா இல்லை, தப்பறையின் மேல் கட்டப்பட்டது. ஆனா முதல்ல ஆத்மா உயிரோடு இருக்கணும். செத்து போன ஆத்மா, வேதம் என்ன சொல்றது, பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது மரித்த பின் ஆத்மா உயிரோடு இருக்கிற கருத்து கிறிஸ்தவ மண்டலத்துல பொதுப்படையாக எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுது இல்லையா? இன்னும் அதிகமாக அது வீரியம் கொண்டு எழுப்புனது காரியம், அந்த கருத்து தப்பறையான கருத்து வீரியம் கொண்டு எழுப்புனது பெந்தேகோஸ்தேக்காரர்களால. ஆக இப்படி தப்பறையானது அதிகமாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தப்பறையிலே கட்டப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தை பற்றி நான் பார்க்கிறோம். அது காரண யுக்திக்கு உட்பட்டதா? இல்லை. அப்படி காரண யுக்திக்கு உட்பட்டதா இருக்குமா? இல்லை என்றால் நிச்சயமாக நம்ம டிஸ்மிஸ் பண்ணணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சத்தியமாக கொடுக்க மாட்டார். சத்தியம் என்று சொன்னாலே அது காரண யுக்திக்கு அடங்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கான்செப்ட்னாலும் சரி, அந்த தத்துவங்கள்னாலும் சரி, எல்லாமே அந்த எந்த அறிவுனாலும் சரி, அறிவுனா நாலேஜ் என்ற கருத்துல சொல்றேன், இந்த நாலேஜ்னாலும் சரி, அது எதுக்குள்ள இருக்கணும், அது வந்து பொறுமையாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அது உண்மையாக இருக்க வேண்டும். அந்த கருத்துல தான் நம்ம தேவன் காரியங்களை எல்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் வந்து உத்தரிப்பு ஸ்தலம் என்று உத்தரிப்பு ஸ்தலம் தான் வாயில வருது தவறு. உத்தரிப்பு என்ற ஒரு காரியத்தை வைக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கணும், ப்ராப்பர் ரீசன் இருக்க வேண்டும். ரீசன் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார் இல்லையா? காட்ஸ் மெத்தட் வந்து எப்பவுமே ரொம்ப
நீதியான அன்பான மனிதர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறதா இருக்கும் இல்லையா? நம்ம ஒருத்தரை துன்பப்படுத்துவோம், மனித சுபாவத்துல கெடுதி பண்ணுவோம், உபத்திரத்தை கொடுத்து நாம் அதை ஆறுதல் அடைய பார்ப்போம், சந்தோஷப்பட பார்ப்போம். ஆனால் அது அவருக்கு அடுத்தவர்களுக்கு உபத்திரப்படுறவர்களுக்கு தீமையை விளைவிக்கும், சேதத்தை விளைவிக்கும். ஆனா அந்த மாதிரி கருத்துல தேவன் உபத்திரப்படுத்துறது கிடையாது. தேவனுக்கு அவ்விதமாக உபத்திரப்படுத்த விரும்புவதும் கிடையாது. தேவன் உபத்திரப்படுத்தினால் அதனால் அதன் முடிவில் என்ன இருக்கணும்? நன்மை வர வேண்டும். யாருக்கு? உபத்திரப்படுறவர்களுக்கு. உபத்திரப்படுறவர்களுக்கு நன்மை வந்தால் ஒழிய அவர் அதை செய்ய மாட்டார். எப்படி நம்ம பிள்ளைகளை சிக்ஷிக்கிறோம், எதுக்காக சிக்ஷிக்கிறோம்? அதனால அந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சிறந்த குணமுள்ளவர்களாக, சிறந்த உலக காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் முயற்சிகளில் அவன் சிறந்தவன வாழ்ந்து பெரிய ஆளாகணும், பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்றே உலக மக்களாகிய நம்முடைய சுபாவமும் அப்படிதான் இருக்குது. உலக மக்களும் அப்படிதான் பிரயாசப்படுகிறார்கள். ஆக அந்த சிக்ஷை என்பது அவனுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே போல எல்லா பெற்றோருக்கும் மேலான பரம தகப்பன், களங்கமே இல்லாத, பாவமே இல்லாத, ஒரு துளி கூட தீமை அற்றவராக இருக்கிற தேவன் நிச்சயமாக உபத்திரப்படுத்தினால் மனுக்குலத்துக்கு நன்மையாக இருக்க வேண்டும். அவ்விதமான நிலையிலே அவர் உபத்திரப்படுத்துகிறார். அந்த காரியங்கள் அமைய வேண்டும். அப்படி பார்த்து தான் என்ன செய்யணும்? சத்தியத்தை படிக்க வேண்டும். அந்த பிலாசபி முக்கியமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிலாசபி என்பது இயற்கை பிலாசபி, நேச்சுரல் பிலாசபி என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவருடைய பிலாசபி எல்லாம் நேச்சர்ல இருக்குது, இயற்கையிலே அது இருக்கிறதே பார்க்கிறோம். அந்த இயற்கையிலே உள்ள பிலாசபி எல்லாமே தேவனுடைய பிலாசபி. நம்ம அதை இயற்கையில பிரமாணங்களாக, பிசிக்ஸாக, கெமிஸ்ட்ரியாக, பயாலஜியாக, சுயாலஜியாக, அல்லது மற்ற விதமான சாஸ்திரங்களாக நாம் அதை படித்து கொண்டிருக்கோம், இயற் சாஸ்திரமாக படிக்கிறோம். ஆக இந்த காரியங்கள்லாம் தேவனிடத்தில் காணப்படுற பிலாசபி. அந்த பிலாசபி அங்கேயே இயற்கையை வைத்திருக்கிறார். அதற்கு தேவன் கீழ்ப்படிவார். தேவன் எப்பவுமே பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர். அவர் தாம் ஏற்படுத்தின பிரமாணங்களுக்கு அவரும் கீழ்ப்படிவார். ஆக அவர் வைத்திருக்கிற இயற்கை பிரமாணங்களுக்கும் அந்த பிலாசபிக்கும் அவர் அதுக்குள்ள ஒத்துதான் போவார். அதுக்கு தனிப்பட்ட முறையிலே வேறுபட்டு இருக்க மாட்டார். ஆனால் உலக மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஒழுங்கு சட்டம் இருக்குன்னா, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னா அதை மீறி நடக்கிறது எனக்கு கெட்டியாட்டம், நான் பெரியவன், எனக்கு அந்த சட்டம் பொருந்தாது, அது நான் டிராபிக் ரூல்ல மாறி போகலாம் என்றெல்லாம் கருதுவது உண்டு. அப்படி அல்ல, தேவன் முதல்ல அதை கீழ்ப்படிவார். ஆக இப்படிப்பட்ட இயற்கையான பிரமாணங்களின் மத்தியிலே தேவன் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார், இயற்கை பிரமாணங்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர் ரிலிஜியஸ் பிரமாணமா வைத்திருக்கிறார். அதுதான் வேத புத்தகத்தில் நமக்கு ரிலிஜியஸ் பிரமாணம் வந்திருக்கிறது. அந்த பிரமாணங்கள் அவர் உட்பட்டவர் தான். அவர் கொலை செய்யாதே என்று சொன்னா அவர் கொலை செய்ய மாட்டார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேகரை கொலை செய்ய சொன்னாரே என்று, தாவீது ராஜாலாம் அவனை கொண்டு போட்டுலாம் சொன்னாரே என்றெல்லாம் கேட்கலாம். ஆனால் அது வேற ஒரு லெவல் வருது. அவர் உயிரோட எழுப்ப போகிறார். அந்த திறமை அவர்கிட்ட இருக்கிறது, அந்த வல்லமை அவரிடம் இருக்கிறது. ஆக உயிரோட எழுப்ப திறமை இருக்கிறனால அவர் ஒருத்தனை மரணத்திலிருந்து ஜீவனை பறிக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. திரும்ப எல்லாரையும் உயிரோட கொண்டு வர போகிறார். ஆனால் நாம் உயிரோட யாரையும் கொண்டு வர முடியாது, அந்த திறமை நம்மகிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருவருடைய உயிரை பறிப்பதற்கும் நமக்கு உரிமை கிடையாது என்று பார்க்கிறோம். சரி, ஆக தேவன் இயற்கை பிரமாணங்கள் மூலம், அந்த தத்துவங்களின் மூலமே எல்லா காரியங்களும் செய்கிறதை பார்க்கிறோம். உதாரணமாக தண்ணி மேலிருந்து கீழே ஓடுது, கீழே இருந்து மேலே ஓடுதா? ஆனால் ஓடாது, மேலிருந்து கீழே ஓடும் என்று பார்க்கிறோம். இது ஒரு இயற்கை பிரமாணம். அந்த பிரமாணத்தில் மட்டும்தான் எல்லா காரியங்களும் செய்வார் அவர். அதே போல மனிதர்கள் பிறக்கிற காரியமும் கருவா உண்டாகி, கரு வளர்ந்து 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 பிறந்து திரும்பி அங்கே பிறந்த பின்பும் வளர்ந்து 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 வளர்கிறதை பார்க்கிறோம். பூரண புருஷனா அடைகிறது அநேக காலங்கள் ஆகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்துல மிருகங்கள் குட்டி போட்டுன்னா உடனே அந்த குட்டி, ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ எழுந்து நிற்கிறதையே பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுது, பிறகு ஸ்டடி ஆகிருது. ஆனால் நம்ம மனிதனுடைய குழந்தைகளை பார்த்தோம்னா அது புரண்டு படுக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். கொஞ்ச நாள் ஆகுது, புரண்டு படுத்த பிறகு தவழ்றதுன்னு சொன்னா திரும்ப அது ஒரு ஸ்டேஜா நம்ம எடுக்கிறோம். தவண்ட பிறகு புத்தகத்தை உட்கார்றது, புத்தகத்தை உட்கார்ந்த பிறகு திரும்ப எழும்பி நிற்கிறது, பிறகு ஸ்டெப்ஸ் வைக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்து நம்ம ரசிக்கிறது உண்டு. ஆனால் வளர்ச்சி என்பது மனிதனுக்கு மிகவும்
படிப்படியாக வேறு விதமான முறையில் வருகிறதை பார்க்கிறோம். மற்ற சிருஷ்டிகளுக்கு இருக்கிற பொருள் இல்லை. பறவைகளும் முட்டையிலிருந்து வந்த உடனே பறக்கக்கூடிய அளவு கொஞ்சம் ஆரம்பத்திலே குஞ்சியா இருந்த கூட கொஞ்ச நேரத்துல அவையோட முடியெல்லாம் வளர்ந்து கொஞ்ச காலத்திலே பறந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குயிக் டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப வயிற்றுல குழந்தையா இருக்கும்போதே ஒரு 9 மாசம் 9.5 மாதங்கள் ஆகுது. பிறகு வந்து பூரண மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது என்று பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியம்லாம் ரொம்ப ஸ்லோ குரோத்ல போறதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அதுக்கு பல விதமான வளர்ச்சிகள் இருக்குது என்று பார்க்கிறோம். இந்த வளர்ச்சிகள் எல்லாமே இயற்கையான வளர்ச்சிகள் என்று சொல்றோம். அது நேச்சுரல் பிலாசபி. அந்த நேச்சுரல் பிலாசபி அடிப்படையில் தான் எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு வருகிறான்னு பார்க்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் இதை சிரிச்சு கொண்டு இதை நக்கல் பண்ணி கொண்டு சர்க்காஸ்டிக்கா யோசித்தோம்னால் நம்ம தான் பைத்தியக்காரங்க இல்லையா? நம்ம தான் மூடத்தனமாக நடந்து கொள்கிறோம் என்று நாம் இதுக்கெல்லாம் ஒத்து போகிறோம். ஏன்னா இது அக்செப்டட் தியரியாக இருக்கிறதே பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து எப்பவுமே இந்த நேச்சுரல் பிலாசபிக்குள்ளதான் வேலை செய்வார். அவர் அந்த தத்துவங்களுக்குள்ளதான் அடங்கி எல்லா காரியத்தையும் நடப்பிப்பார் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி இல்லை என்றாலும் அது கன்ஃபியூஷன் ஆயிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, 30, 60, 80 மார்க் வாங்கினாலாம் பர்வத்துக்கு கொண்டு போனா அங்க என்ன உண்டாகுது? கன்ஃபியூஷன் உண்டாகுது என்று பார்த்தோம். அப்படிப்பட்டவங்களை கொண்டு அங்க வைக்க முடியாது. ஆனால் அது எப்படிப்பட்டவங்களை கொண்டு வைக்க முடியும்? பரிசுத்தர்களை கொண்டுதான் வைக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்துல. இப்ப தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதுக்கு முன்னதாக பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரலோகம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேற, பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு பூமியில குடியிருக்கிறவனுடைய குவாலிஃபிகேஷன் வேற. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிறது இல்லையா? அநேகர் பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுங்கிறதே மறந்து விடுகிறார்கள். அநேகர் எல்லாரையும் பரலோகத்து தான் போவன்ற பேசி கொண்டிருக்கிறாங்க. பூமி எரிஞ்சு சாம்பலா போயிடும் என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் தவறான கருத்து. அது சாம்பலா போகிறது என்றால் பூமியை என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்று வேத புத்தகம் சொல்லாது. அது மட்டும் இல்லாமல் யெஷுவா ஜெபிக்கும் போது ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுதே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக என்ற காரியத்தையும் அவர் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாரு. ஜெபிக்க சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாரு. அது ஒரு இந்த 5ஆம் அதிகாரத்துல மத்திய 5ஆம் அதிகாரத்துல வருகிறது அல்லவா? அதாவது மலை பிரசங்கம். அதுல பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி சிலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமி சுதந்திரிக்க கூட்டம் இருக்கிறது என்று அறிகிறோம். ஆக இந்த காரியங்களை வைத்து வேதத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பூமியிலே சுதந்திரம் உண்டு என்று பார்க்கிறோம். அப்புறம் ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுதும் உன் சந்ததி வானத்தில் நட்சத்திரத்தை போல இருக்கும், அடுத்தப்பல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய ராஜ்யம் 2 பகுதியில் இருக்கும் என்று அறிகிறோம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் புதிய ஏற்பாட்டுல இருக்குது. ஆனால் நம்ம அந்த கண்ணோடு வாசிக்காதபடி சாத்தான நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறதுனால அவைகளெல்லாம் நமக்கு உணர்வது கிடையாது. நாம் அவைகளெல்லாம் உணராமல் படித்துக்கொண்டே நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் எல்லாருமே ரெக்கை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் இருக்கிறோம். அது குவாலிஃபிகேஷனே இல்லாம இல்லையா? ஒரு கதை சொல்லுவாங்களா, பூனை பரலோகத்துக்கு போச்சுன்னா கக்கத்துக்குள்ள கருவாடையும் தூக்கிட்டே போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம எல்லாரும் இருந்து கொண்டு எல்லாரும் பரலோகத்துக்கு போய்விடும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம். சரி, அது இன்சிடென்டல். இப்போ தேவன் வந்து இயற்கை பிரமாணத்தின்படியே தான் நியமித்த அந்த பிலாசபிக்கல் பிரின்சிபலோடைய எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த குரோத் டெவலப்மெண்ட் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறதே பார்க்கிறோம். அப்போ எல்லாமே வளர வேண்டும், இந்த குரோத் இருக்க வேண்டும். அது ஸ்லோவாக இருக்கலாம், விரைவாக இருக்கலாம், அது என்ன சிச்சுவேஷன் தக்க இருக்கலாம். அப்படிப்பட்ட குரோத் இருந்துதான் அந்த ஒரு காரியத்தை நாம் அடைய முடியும் இல்லையா? அப்போ தேவனுடைய காரியத்துல இந்த பரிசுத்தம்ங்கிற காரியமும் அவ்விதமாக குரோத் மூலமா வர வேண்டும். இப்போ நம்முடைய பெருவியத்தினால தீமையை செய்கிறோம், சாத்தானுக்குள் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய அம்சங்கள் எல்லாமே பாவ அம்சங்களாகவே இருக்கிறது. அவை நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஏன் தாயனே பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று எல்லாமே அறிக்கையிடப்படுகிறோம். நாம் அறிக்கை எடுக்கிறோம்.
ஆனால் எத்தனை பேர் உணர்கிறோம் என்று தெரியல. யேசுவா கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே சூப்பர்மேன் ஆயிட்டோம் என்று சொல்லி அநேகர் என்ன செய்றாங்க, குதித்து எழும்பிக் கொண்டு மற்றவர்களெல்லாம் பாவிகள் என்று பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கிறோம். பொதுவாக அநேகருக்கு ஒரு மனிதனுக்கே ஒரு எண்ணம் இருக்கு, மற்றவங்களை கீழ்த்தரமா மதிக்கணும், தான் உயர்ந்த காரியமா இருக்கணும். அதே மாதிரி ஜாதி பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துலயுமே பாருங்க, பேசிக் சைக்காலஜி என்னன்னா, மற்றவங்களை நான் உயர்ந்தவனா இருக்கணும், மற்றவனை தாழ்த்த வேண்டும், இதுதான் எண்ணம். அதே கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரிசுத்தவான், நான் மற்றவங்களை போல இல்லை, அந்த அந்த பரிசேயனை போல நான் ஆயக்காரனை விட கெட்டிக்காரன், நான் பரிசுத்தவான், நான் இந்த பரலோகத்துக்கு போக போறேன் என்ற இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் மற்றவெல்லாம் பாவிகள் என்று தீர்மானிக்கிற புத்தி தான் நம்மகிட்டையும் இருக்குது. ஆனால் அது தவறு. ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்லுது, யேசுவா கிறிஸ்து மட்டும்தான் 100, மீதி எல்லாருமே 0 தான். ஆக பூமியில வாழ்கிற அனைவரும் 0 தான். நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து மீறினா கூட நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறியாச்சு என்று யேசுவா கிறிஸ்து சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கும்போது நாம் எந்த விதத்திலையும் மற்றவனோட யோக்கியம், கெட்டிக்காரன், நாம பரிசுத்தவான் என்று தலை தூக்க முடியாது. ஆனால் யேசுவா கிறிஸ்து நம்மை பற்றி அறிவார். அவர் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி தம்மையே கொடுத்து ஈடு கரையமாக கொடுத்து எல்லாருக்காகவும் கொடுத்துட்டார். ஆனால் இனிமேல் என்ன செய்யணும், எல்லாருக்காகவும் செய்த உயிரோட எழுப்பினது மட்டும் போதாது, அவர்களை என்ன செய்யணும், அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அது பரிசுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இம்பெர்ஃபெக்டா இருக்கிற நாம் விதவுட் கேரக்டரா இருக்கிறோம். நம்ம இம்பெர்ஃபெக்டாகவும் இருக்கிறோம், பரிபூரணம் மட்டும் இருக்கிறோம், கேரக்டர்லெஸ்ஸாகவும் இருக்கிறோம், குண அம்சம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறோம். இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அட்மிட் பண்ண வேண்டும். இந்த அட்மிட்டன்ஸ் என்பது ரொம்ப பேசிக்கா நம்மகிட்ட காணப்பட வேண்டிய ஒரு கோணம். அந்த அட்மிட்டன்ஸ் என்பது அநேகருக்கு வருவது கிடையாது. அது ஏற்கனவே சொன்னது போல சாரிங்கிறது அநேகருக்கு வாயில வரவே வராது. நான் எதுக்கு சாரி சொல்லணும், நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன், இது என்ன காரியம். சிலர் பஸ்ஸில் கூட போகும்போது நம்ம காலை மிதிச்சுட்டு போவாங்க, முன்னால ஒரு சாரி கூட சொல்ல மாட்டாங்க. நமக்கு ரொம்ப வலிக்கும், அவங்க ஷோ போட்டு மிதிச்சிடுவாங்க, நமக்கு வலிக்கும், ஆனாலும் கவலைப்படாம போவாங்க. இதே போல மற்றவர்களுக்கு இடங்களை உண்டாக்கிட்டு கவலைப்படாம போற ஆட்கள் எத்தனையோ உண்டு. சிலர் வேண்டுமென்றே செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, ஆனா அது உணராத ஆட்கள் உண்டு. அது சாரிங்கிற கார்த்தையே வராது. சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லி பழகணும் இல்லையா? ஆக இந்த சாரி சொல்ற மனஸ்தாபம் ஒரு முக்கியமான ஒரு குண அம்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இது உண்மையான சாரியாக இருக்க வேண்டும், மனஸ்தாபமா இருக்க வேண்டும். அப்ப இந்த மனஸ்தாபம் வருமானால் நிச்சயமாக அது நம்மை திருந்துவதற்கு உதவி செய்யும். ஆகத்தான் இந்த நம்ம ஏற்கனவே ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கோம், உங்களுக்கு எத்தனை பேரும் ஞாபகம் இருக்கு தெரியல, ஆனா வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்குது. தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வி கேட்டு ஒரு பிரசங்கம் இருக்குது. முடிந்தால் நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேளுங்கள். அன்பின் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்? தேவன் அன்பா இருக்கிறார், ஆனா தீமையை அனுமதிக்கிறார். ஒன்று கொண்டு கான்ட்ரடிக்டரியா இருக்கு இல்லையா? தீமையை அனுமதிக்க வேண்டும் அன்பின் தேவன் என்று சொல்லும் போது அதுல சாராம்சம் என்னவென்றால், மனிதர்கள் ஒவ்வொருக்குள்ளையும் அவரை பின்பற்றுகிற தேவனை பின்பற்றுற ஒவ்வொருவருக்குள்ளையும் மாரல் சென்ஸ் டெவலப் பண்ண வேண்டும் என்றுதான் கருத்துல அது பேசப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா தெரியல, ஆனால் இந்த மாரல் சென்ஸ் டெவலப் ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மாரல் சென்ஸ், இந்த மாரல் கான்சியன்ஸ் வர வேண்டும். அந்த மாரல் சென்ஸ் வந்து கேரக்டர் டெவலப் பண்ண வேண்டும். ஆக முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், ஆரம்பத்துல இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறோம். நம்மளோட சரீர விதத்திலையும் மற்ற எந்த கருத்துலையும் எல்லா ஃபேக்கல்ட்டிலையும் நம்ம பரிபூரணம் மற்றவர்களா இருக்கிறோம். கேரக்டரும் நம்முடைய கிடையாது. ஆனால் சிலர் எப்படி இருக்காங்க, ஒருவர் மட்டும் இருந்தார். எப்படி இருந்தாரு? ஆதாம். அவர் பெர்ஃபெக்டா இருந்தாரு, ஆனா விதவுட் கேரக்டர் இருந்தார். அப்போ விதவுட் கேரக்டருக்கும் கேரக்டர்லெஸ்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விதவுட் கேரக்டர்னா அவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. கேரக்டர் என்கிற ஒரு காரியம் அவருடைய புத்தகத்துல எழுதப்படவே இல்லை. ஆதாம் பரிபூர்ணா இருக்கிறார் இல்லையா? அவருக்கு இந்த சோதனை வரவில்லை. சோதனை வந்து தான் என்ன செய்யணும், அவருடைய கேரக்டருக்கு எழுதப்பட வேண்டும். அவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார். ஆனால் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் தேவன் அவனுக்கு சோதனை கொடுக்கிறார். அந்த சோதனையில அவன் தேவன் மீது அன்பை காட்டாமல் மனைவி மீது அன்பை காட்டுகிறான் இல்லையா? அன்பை காட்டி விழுந்து போகிறான் என்று பார்க்கிறோம். சரி, அது வேற ஒரு காரியம். நம்ம ஒரு சில கருத்துக்கு மட்டும் எடுத்தோம்.
அங்க கேரக்டர் அவனை எழுத முடியல இல்லையா? அப்போ தேவன் நமக்கு அநேக சோதனைகள் பரீட்சைகள் கொடுப்பதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக அதே சொல்லுவோம், நமக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அவங்களுக்கு வரவில்லையே, அவங்களும் என்னோட அதிகமாக பாவம் செய்கிறார்களே, துன்மார்க்கமாக இருக்கிறார்களே, நமக்கு ஏன் இப்ப இந்த மாதிரி சிக்ஷைகள் என்று நினைக்க சொல்லும். ஆனால் தேவன் நம்முடைய கேரக்டரை டெவலப் பண்ணுவதற்காக இதை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால இப்ப பாஸ்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி சிக்ஷைகள்லாம் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது அது எதற்காக வருகிறதா? நம்மை திருத்துவதற்காக தேவன் கொடுக்கிறார். ஆகவே we have to consider them as gifts from God. தேவனிடந்து வருகிற பரிசுகளாக நாம் அதை கருத வேண்டும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக அது பெரிய ஒரு ஆழ்ந்த கருத்து. உண்மையாவே நாம் அப்படி யோசித்து பாசிட்டிவாக யோசிப்போமானால் நிச்சயமாக அது ஒரு நம்ம இன்னும் அதிகமான ஒரு நிலைக்கு நம்மளை தூக்கி செல்லும் என்று பார்க்கிறோம். சரி, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்கு வேண்டும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நமக்கு தேவன் கொடுக்குறான்னு பார்த்தோம். ஆனால் ஆதாம் பெர்ஃபெக்டா இருக்கும்போது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவன் கொடுத்தார், அதில் விழுந்து போயிட்டான். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் இம்பர்ஃபெக்ட், எல்லாமே இம்பர்ஃபெக்ட்ல இருக்கிறோம். அது இம்பர்ஃபெக்ட் இருக்கும்போது அந்த கேரக்டரும் இம்பர்ஃபெக்டா இருக்குது. அந்த இம்பர்ஃபெக்ட் கேரக்டர்ல நம்ம கேரக்டர் டெவலப் பண்ணணும். அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் என்ன செய்யறாரு, அந்த சிகிச்சை அந்த சோதனை சர்ச்சையை குறித்து சோதனையும் பரீட்சையும் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? சிகிச்சைகளும் தேவைப்படுது, உபத்திரமும் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தவறு போகும்போது சிகிச்சை தேவைப்படுகிறது. அந்த சிகிச்சைகள் உபத்திரங்கள் காரியம்னா இந்த பர்ஜிங் அல்லது பர்கட்டோரி என்ற கருத்துல வேதாகம் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ வேதாகம் பேசுகிற அந்த பர்கட்டோரி அந்த உத்தரிப்பு காரியம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அந்த ஆசீர்வாதமான காரியத்தின் மூலம் தேவன் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய குணாம்சத்தை எதிர்பார்க்கிறார், வளர்த்துக்குள்ள பிரயாசப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டார். என்ன காரியம்? நம்மளை மரணத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும். ஆதாம் செய்ய பாவத்தினால எல்லாரும் சபிக்கப்பட்டு மரணத்துக்குள்ள போயிட்டோம். அங்க மரணத்துல எந்த செயலும் கிடையாது, ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம் இல்லையா? யோபு சொல்ற போல மரித்த பின் அவன் எங்கே, மனுஷனும் என்றால் செத்த பின் அவன் எங்கே ஒளிந்து போகிறானே. இது ஒரு உதாரணத்தை கொண்டு அடிக்க விளக்குறது உண்டு. ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்தா வாட்டர், தண்ணி. தண்ணி சாலிடா நம்ம தெரியுது. ஆனா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சுட்டோம்னா தண்ணி இருக்குமா? தண்ணி இல்லை, நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதே போலதான் சரீரமும் சுவாசிக்கிற தத்துவத்தையும் தேவன் வைக்கிறார். மனுஷனை பூமியில இருந்து மனிதனால உருவாக்கி அந்த சரீரத்துல சுவாசத்தை வைக்கிறார், லிவிங் பிரின்சிபலா வைக்கிறார். அவன் எப்படி ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆயிட்டான். ஜீவ ஆத்மா சொன்னோன்னா நம்ம எப்பவுமே ஜீவித்து கொண்டே இருக்கிற ஆத்மா இல்லை, அது சரியான தமிழ் படி ஜீவிக்கிற ஆத்மா, இயங்குகிற ஆத்மாவானோம். அப்போ இயங்குகிற ஆத்மா ஆன உடனே எல்லா காரியமும் செய்ய முடியுது. ஆனால் இந்த சுவாசம் நம்ம விட்டு எடுப்பட்ட உடனே வியாதினாலேயோ அல்லது ஆக்சிடென்ட்னாலேயோ வேற எந்த ஒரு காரணத்தினாலேயோ இந்த சுவாசம் சரீரத்திலிருந்து பிரிந்த உடனே நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறோம், செத்து போய் விடுகிறோம் இல்லையா? அங்கே மனிதன் ஒருவனும் இல்லை. இப்போ ராஜகிரன் நான் என்னுடைய சுவாசம் போய் நான் செத்துட்டேன்னா அங்கே ராஜகிரனே இல்லை, நோபடி. அப்படிதான் ஆகிவிடுவோம் இல்லையா? மண்ணுக்கு மண்ணா போயாச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது என்று சொல்லலாம் கிறிஸ்தவர்களே பேசுகிறார்கள். அது பெந்தேகோஸ்துக்காரர்களால் அந்த கருத்து வீரியம் கொண்டிருக்கிறது. மரித்த மனிதன் அது மரித்த ஒரு சிறி இந்த சிறிக்குள்ள நுழைஞ்சுட்டா கட்டி போட்டிருக்கேன்னா அது விரட்டுறேன்னான்னு சொல்லி பல கதைகளை அடிக்கிறாங்க பெந்தேகோஸ்துக்காரர்கள். எல்லாமே தப்பு. இதை பார்த்து கொண்டு இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் மரித்து போனோடனே அவர்கள் இன்னும் இயேசுவாக்கிறதுக்கு இருக்காங்க, அப்பங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, இப்படியெல்லாம் கதை அடிக்கிறார்கள். ரொம்ப அருவருப்பா இருக்கிறது, வேதாந்தத்துக்கு முரணான கருத்துக்கள். ஆக அவன் ஒரு இடத்திலும் இல்லை, ஒரு இடத்திலும் இல்லை என்று வேதம் திட்டவட்டமா சொல்கிறது. அவன் எங்கே இல்லையா? அவன் ஒன்றும் அறியாத, ஒன்றும் அவனுக்கு தெரியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு போன மனிதனை தேவன் நினைச்சிருக்காரு நம்முடைய குமாரனை அனுப்பி. தேவன் வரல, அநேக தடங்களை திரும்பவும் தேவன் மனிதனானார், தேவன் மனிதனானான்னு சொல்லி அநேக பிரசங்கங்கள் பண்றாங்க. அதெல்லாம் அருவருப்பா இருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று வேதம் திட்டமா சொல்லுகிறது. குமாரன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிறிய மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு வரவில்லை. நீங்க
ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எழுப்பினார் படிக்கிறாங்க. அவர் எழுந்திருக்கவில்லை. அவர் எழுப்பினது யாரு? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? தேவனை எழுப்பின கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது தேவன் பூமிக்கு வரவில்லை. தேவன் தான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொண்டு வருகிறார். குமாரன் தேவனுடைய குமாரனாக வந்து எல்லா ரிஷிப்பின் காரியங்களும் செய்கிறார். அவர் தம் ஜீவனை கொடுக்கிறார். ரேன்சம் மூலம் ஈடுகரையமாக கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஈடுகரையமாக தன்னை கொடுக்கார். ஆகவே மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிவிட்டது. அது நம்மளால் இயலாது. ஜீவனற்றவர்களாக ஆகிட்டோம். ஜீவனை திரும்ப பெறுகிறோம். ஜீவனோடு மரித்த நிலையில் இருப்போமானால் அந்த ஜீவனை யேசுவாக்கு கொடுக்கணும். நமக்கு தான் ஜீவன் இருக்குது. ஆனால் ஜீவன் அற்றவர்களாக ஆகிவிட்டோம். எப்படி விதமாக டார்க்னஸ் என்ன? ஒளியற்ற நிலை, வெளிச்சம் இல்லாத நிலை. அதே போல மரணம் என்றால் உயிரற்ற நிலை. அந்த உயிரற்ற நிலையிலே திரும்ப ஜீவனை பெறுவதற்காக யேசுவா கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்போ அவரை விசுவாசிகள் மட்டும் எழும்ப வருவாங்களா? இல்லை. வேதாகம் என்ன சொல்லுது? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? சில சமயங்களில் இந்த பிறருக்கு உயிர்த்தெழுதலை கிடையாது என்றெல்லாம் அப்படி பேசுகிற பிரசங்க பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கேன். நான் பெந்தகோஸ்து கூட்டத்தெல்லாம் சுத்தி அலைஞ்சதுனால அந்த அனுபவங்களையும் சொல்லுகிறேன். நான் வேதாம் திட்டவட்டம் போதிக்கிறது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆக இந்த எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுற காரியத்தை தேவன் நமக்காக கிறிஸ்துக்குள் முடித்து வைத்து விட்டார். கிறிஸ்துக்குள் முடித்து வைத்து விட்டார். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் முடிந்தது என்று யேசுவா கிறிஸ்து சொல்லும் பொழுது பெரிய ஒரு காரியம். நான் 5 எழுத்து வார்த்தைகளை 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த சிறிய வித்துக்கும் ஒன் வித்துக்கும் பகையை உண்டாக்கும் சொன்ன காரியம், அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற காரியம் இங்க சிலுவிலே அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையில அங்கே முடிந்தது. உண்மையாக சாத்தானை அசிக்காச்சு. எல்லாரையும் மரண சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர அந்த காரியத்தை மீட்கும் கிரயம் கொடுக்கப்பட்டு மீட்டாச்சு. அப்போ தேவன் கிறிஸ்துக்குள்ளாக அந்த மீட்கும் கிரயத்தை கொடுத்ததுனால விடுதலை கொடுத்து விட்டார். எல்லாருக்கும் விடுதலை. அந்த காரியம் நம்மால் செய்ய முடியாது, தேவன் கொடுத்து விட்டார். ஆனால் அடுத்த காரியம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கான அந்த காரியம். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? பலவீனராக இருக்கிறோம். எந்த சாயலில் மறித்தோமோ அதே சாயலில் தான் வரும். திரும்ப சாயலை பெறுவதற்கு பக்குவப்பட வேண்டும். அந்த பக்குவப்படுற ப்ராசஸ் தான் பேரு பர்கட்டோரி. பர்கட்டோரி அப்ப எப்ப எங்க வருது? உயிர்த்தெழுந்த மரணத்திலிருந்து எழுந்து வந்த பின்பு வருகிறது. மரணத்திலிருந்து எழுந்து பரிசுத்தவான்களை பற்றி நான் பேசுறேன். பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுடைய நிலையை வித்தியாசம். பரலோகத்துக்கு போகிற கிறிஸ்துவோடு ஆளுகிற பரிசுத்தவான் காரியம் வேற காரியம். நான் இப்ப உலகத்துக்கு வருகிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன். அதை வித்தியாசப்படுத்தி படிக்க வேண்டும். உலகத்துக்கு வர்ற ரட்சிப்பு பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அந்த கருத்துக்கு பேசும்போது உலக சகல மக்களும் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த பாஷை பேசினாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த நிலையில பாவத்துல எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவர் எல்லாருமே இந்த 10 மார்க் 30 மார்க் 50 மார்க் 70 மார்க் 90 மார்க் இப்படி மார்க் எடுத்த எந்த நிலையில இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள்ளாக 100 மார்க் எடுத்தவங்க வேற. யேசுவா கிறிஸ்து மூலம் தங்களை பலி செலுத்தி இடுக்கமான வழியில போய் கிறிஸ்துவை போலவே அவர் சாயலை தரித்து மறித்து உயிர்த்தவர்கள் வேற. அந்த கூட்டம் வேற. அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டவர்கள். மனைவி பிள்ளைகள் சொத்து எடுத்து எல்லாத்தையும் விட்டவர்கள் இல்லையா? இப்ப பிரசங்கெல்லாம் சொத்து சேர்க்கறதுக்காக ஊழியம் பண்றாங்க இல்லையா? பெரிய ஆரம்பத்துல சாதாரண ஆட்டா இருக்காங்க. மறுக்கிற காலத்துல பெரிய பணக்காரர்கள் மில்லியனரா இருக்காங்க. யூனிவர்சிட்டி இருக்குது, அவங்களுக்கு பெரிய பெரிய காலேஜுகள் இருக்குது, பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்குது. அது உண்டியில வந்து விழுற மாதிரி பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அவங்க ஊழியம். அதுதான் ஊழியம். எல்லாவற்றையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என் பின்னாடி வா என்று சொன்னார் யேசுவா கிறிஸ்து. அப்படி விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு
தாப்பன் தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு, மத்திய 19ஆம் அதிகாரம் 27 29 படிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க, அது அவங்க அழைப்பு வேற, அவங்களோட ஓட்டம் வேற, அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்தஸ்து வேற. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுற காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, இதுல எல்லா சிறு குழந்தைகள் முதற்கொண்டு, அது இயேசுவா கிறிஸ்துவ தேவனை அறியாதவர்கள் முதற்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இயேசுவை அறிந்தும் யாவே தேவனை அறிந்தும், அது யாவே தேவனை அறியாமல் இயேசுவா கிறிஸ்துவை மட்டும் அறிந்தும், அது யேசுவா கிறிஸ்துவை அறியாமல் யாவே தேவனை மட்டும் அறிந்தும், அப்படி யூதர்கள் சிலர் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வந்து யாவே தேவனை அறிவது கிடையாது. யேசுவா கிறிஸ்து என்ன சொன்னாரு? ரெண்டையும் அறியணும். ஒன்றான மெய்தேவனாய் உண்மையும் நீ அனுப்பினவரை யேசுவா கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அது ரெண்டு வரையும் அறியணும். அதுல பாதி அறிஞ்ச ஆட்களும் உண்டு. இப்படிப்பட்ட எல்லாரும் எங்க வர்றாங்க? ஆயிரோட ஆட்சிக்குள்ளாக வருகிறார்கள். இந்த ஆயிரோட ஆட்சிக்குள்ளாக உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். அதை உயிர்த்தெழுதலுக்காக வருகிறார்கள் சொல்லலாம். மரணத்திலிருந்து எழுந்து உயிர்த்தெழுதல் அடைவத வருகிறார்கள். அது ஏன் அப்படி பிரிச்சு சொல்றேன்னா, ஆதாம் பாவம் செய்தவனே செத்துட்டான். ஆனா செத்து கொண்டே செத்தான். செத்து நடைபிணமாக இருந்து கிடைபிணமாகனான். இப்ப எல்லாரையும் மரணத்திலிருந்து எழுந்து வரும்போது கிடைபிணமாய் இருந்தவர்கள் நடைபிணமாகி உயிர் பெற்று பூரண உயிரை உடையவர்களாக எழுந்து வருவார்கள். இது ப்ராசஸ். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக வருவது வந்து கடைசியில ஆயிரோடைய முடிவுல கீழ்ப்படுத்த ஜீவனை பெறும்போதுதான் அவர்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். அந்த நிலையை வருவதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் உத்தரிப்பு, அந்த உபத்திர காலம் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த உத்தரிப்பு ஸ்தலம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை, ஒரு அமைப்பு, ஒரு சூழல், ஒழுங்கு அமைப்பான காரியம். இந்த ஒழுங்கு அமைப்புங்கிறது தேவனுடைய பிரமாணம் கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துடைய ஆட்சியின் கீழாக அது நடைபெறும். கிறிஸ்து ஆயிரோட அரசாழ்வார் என்றா யாரை அரசாழ்வார் என்றா கேட்ட தெரியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க? கொஞ்சம் பேரை கூட்டிட்டு பரவத்துக்கு போயிடுறாரு, மீதி உள்ள நரகத்தில் அடைச்சி போட்டாச்சு, பூமியை சாம்பல் ஆக்கியாச்சு, கிறிஸ்து 1000 வருஷம் அரசாழ்வார் என்று இன்னொரு இடத்துல கதை பேசுவாங்க. இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா யாரை அரசாழ்வார், எங்கே அரசாழ்வார் என்று கேட்டாலும் அவங்களுக்கு உத்தரவு சொல்ல தெரியாது. ஆனா அங்க இடத்துல மட்டும் பூமியில ஆழ்வார் என்று சொல்லுவாங்க. பூமி சாம்பல் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல பேசுவாங்க. யாரை ஆழ்வார்? துன்மார்க்கர் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு, இப்ப நரகத்துக்கு அனுப்பியாச்சு. ஆனா யார் அரசாழ்வார், எதற்காக அரசாழ்வார், இந்த சொன்ன காரியங்கள்லாம் அவனுக்கு புரியாது. ஆனா எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் நித்திய நரக வேதனை என்றெல்லாம் ஒரு காரியம்லாம் கிடையாது. இந்த பர்கட்டரி தான். பர்கட்டரிங்கிற காரியத்துல அவர்கள் நினைச்சுவாங்க உபத்திரப்படுவார்கள். எதற்காக? அவர்களெல்லாம் பக்குவம் அடைவதற்காக. இப்போ தேவனுடைய நோக்கமே எல்லோரையும் ரட்சிப்பு கொண்டு வர வேண்டும். சூரிய யுகம் மட்டுமல்ல, ஆயிரோட யுகமும் கொண்டதுதான் அவருடைய தீர்மானம். இந்த ஆயிரோட யுக தீர்மானத்தை கிறிஸ்தவ மரணம் தொலைத்து விட்டது. அந்த ஸ்திரீயானவள் 10 காசுல ஒரு காசை தொலைத்துட்டா இல்லையா? அதே போல இந்த ஆயிரோட யுக ஆட்சி ஆசீர்வாதமான ஆட்சி, அது எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்குற ஆட்சி. இது சுவிசேஷ யுகம் வந்து மணவாட்டி சபைக்கு கொடுக்குற ரட்சிப்பு, சபைக்கு கொடுக்குற ரட்சிப்பு. அந்த மணவாட்டி சபையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்குற ஆட்சிக்குரிய ரட்சிப்புக்குரிய காரியங்களை சுவிசேஷ காரியம் செய்கிறது. ஆனால் ஆயிரோட யுக ஆட்சி பூமியில ஸ்தாபிக்கப்படுற காரியம். கடனை பார்த்து சொன்னார் இல்லையா, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று இன்று நான் உனக்கு சொல்கிறேன். என்னோட கூட பேரடைஸ், பூமியில் உள்ள பேரடைஸ்ல நீ இருப்பாய் என்று சொன்னார் இல்லையா? அந்த பூமியில சாதிக்கப்படுற ஆட்சி தான் ஆயிரோட யுகத்துல செய்யப்படுற காரியம். இந்த ஆயிரோட யுக ஆட்சியை கிறிஸ்தவ மண்டலத்தை தூக்கி தூரப்பட்டதுனால அவர்களுக்கு கருத்துக்கள் புரியாமல் அந்த இருட்டு ஒரு அறையில கருப்பு பூனையை குருடன் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது. இருட்டு அறையில கருப்பு பூனையை குருடன் தடவி கொண்டு இருக்கிற மாதிரி பைபிள் வசனங்களை வைத்துக்கொண்டு சாத்தானுடைய உதவினாலே தடவி கொண்டே கிடக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது அங்கே நிறைவேற வேண்டும், பூமிக்குரிய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதற்காக தேவன் நினைச்சார், தம்முடைய குமாரனை 1000 வருஷம் அரசாட்சிக்கு வைக்கிறாரு, எல்லாரையும் மரணத்திலிருந்து இடம் வைக்கிறாரு, அங்கே உபத்திரத்தை கொடுக்கிறார். அங்கே உபத்திரத்தை கொடுக்கிற காரியத்தை பற்றி வேதத்துல அநேக இடம் சொல்லப்படுறது. அந்த வசனங்கள் எல்லாம் இவங்க எதுக்கு உபயோகிக்கிறாங்க? நித்திய நரக வேதனைக்கு உபயோகிக்கிறார்கள். நித்திய நரக வேதனை என்பதற்கு உபயோகிக்கூடாது. அது எதற்கு உபயோகிக்கணும்? இந்த பர்கட்டோரி என்பதற்கு உபயோகிக்க வேண்டும், உத்தரிப்புக்கு உபயோகிக்க வேண்டும். இப்போ உத்தரிப்பு என்பது உண்டு,
அது ஆயிரோட யுகத்துல மனுக்குளம் உயிரோட எழும்பி வரும்பொழுது உபயோகிக்கப்படுற காரியம். அதன் மூலம் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவனுக்கு வருகிறார். அப்ப ஆயிரோட முடிவுல பூமியிலே சமாதானம், பூமியிலே சந்தோஷம் என வேத தேவதூதன் யெஷுவா கிறிஸ்து பிறந்திருக்கும் சொன்னா இல்லையா, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், உன்னத தேவனுக்கு மகிமை, இந்த காரியம் நிறைவேறும். அது இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. பூமியில எங்க சமாதானம் இருக்குது? இன்னும் இல்லை, ஒரே குழப்பம் தான் இருக்குது. ஆனால் சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உபத்திரங்கள்லாம் வர வேண்டும். ஏன் நம்முடைய மாரல் சென்ஸ் நமக்கு டெவலப் ஆக வேண்டும், அந்த மாரல் கான்சியஸ் வர வேண்டும். எத்தனை பேருக்கு இன்னும் நீதியின் மேல் பசிதாகம் உண்டாயிருக்கிறது? நீதி மேல் பசிதாகம் இருக்குமானா இந்த விதமான தீமைகள்லாம் உண்டாகுமா? இல்லையே. நாம் நீதியை பேசுகிறோம் என்று சொல்லுவோம், ஆனால் நமக்கு என்று வரும்போது அந்த நீதியை பெசகவே ட்ரை பண்ணும் இல்லையா? நாம் அதிலிருந்து குறுக்கொடி எடுத்து தப்பிக்கொள்ளலாமா? மற்றவங்களுக்கு நீதியை பேசுவோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது அந்த நீதியை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம். ஏன்? நம்மிடத்தில் நீதி இல்லை. இப்போ நமக்கும் நீதி வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் ஆயிரோட யுகத்தை தேவன் நியமித்திருக்கிறார். இந்த ஆயிரோட யுகத்துக்கு இன்னொரு பேரு நியாய தீர்ப்பு நாள் என்று பார்க்கிறோம். இது நாம அது ஒரு தனி டாபிக். ஆனாலும் இதற்கு இது இந்த கருத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் என்று சொன்ன உடனே அநேகர் நினைக்கிறது என்னன்னா தீர்த்து கட்டுறது. ஏன்னா தமிழ்ல அந்த வார்த்தையில நியாய தீர்ப்பு என்று அங்க வார்த்தை இருக்கிறதுனால வைக்கிறோம். ஆனா அப்படி இப்படி கருத்தை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது சரியான மொழியாக்கம் அல்ல. ஜட்ஜ்மெண்ட் என்று சொன்னா நிதானித்து அறிதல், நிதானித்து அறிதல், நீதியாய் நிதானித்து அறிதல், அதான் சொல்லணும். நீதியாய் நிதானித்து அறிதல். அப்படி பார்க்கும்போது மாட்டை பல பார்த்து வயதில் சொல்லுவாங்க, அதுல சாம்பாரை குடிச்சு பார்த்து உப்பு சரியா இருக்கா, புளி சரியா இருக்கா, உரைப்பு சரியா இருக்கா, இதெல்லாம் கணிக்கிறாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை முழுமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நிறைவேற்கிறது. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே உலக பிரகாரமான ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? நம்ம படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்? படிச்சு வேலைக்கு போகணும். அது ஒரு நிதானித்த அறிவு இருக்குது. எந்த இடத்துல போய் வேலை கிடைக்கும் நமக்கு, எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம நுழையலாம், இப்படிலாம் கணிக்கிறோம். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். நிதானித்து அடிக்கிறோம். வாழ்க்கை முழுதுமே தூங்கி எழுதுல இருந்து படுக்கிற வரைக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் உபயோகித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது உலக காரியங்களுக்காக உபயோகித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிறிஸ்துவின் காரியத்திற்காக, தேவனுடைய காரியத்திற்காக அதை உபயோகித்துக் கொண்டே இருப்போம். அந்த நிதானித்த அறிதலை கற்றுக் கொடுக்கிறார் யெஷுவா கிறிஸ்து. அது வந்து ஒருவேளை விகற்பமா தெரியலாம், இது சரியா என்று. ஆனால் வேதாமம் சொல்லுகிறது. ஏசாயா 26:9 படிங்க. ஏசாயா 26:9. என் ஆத்மா இரவிலே உன்னை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உண்மை தேடுகிறேன். உன்னுடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இரவு என்று சொல்லும்போது சுவிசேஷ யுகத்தை குறிக்கிறது. அதிகாலை என்பது ஆயிரோட கம்மானிங். தேவ யெஷுவா கிறிஸ்து உதிக்கிற சூரியனாக இருக்கிறார். அவர் ஆளுகிறார், அவரே ராஜாவாக அங்கே இருந்து ஆளுகிறார், அவரே சூரியனாக இருக்கிறார் என்றெல்லாம் வேதாகம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துல உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள், பூமியில சகல ஜனங்களும், இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி எர்த் என்று ஆங்கிலத்தில் போடப்படுறது. பூமியில் உள்ள ஜனங்கள், குடியிருக்க ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? நீதியை கற்றுக்கொள்வார்கள். என்ன அருமையான வசனம் பாருங்க. இது கிறிஸ்தவர்கள் எல்லாம் உணர்கிறார்களா என்று கேட்டா உணர்வதே கிடையாது. எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நம்ம தேவன் விதமாக உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து ஆளும் பொழுது நிச்சயமாக நீதியை கற்றுக்கொள்வோம். ஆனா நீதி சும்மா வந்துருமா? ஆனால் அங்க உபத்திரம் இருக்கும். உபத்திரம் இல்லாமல் இருக்காது சொல்லி அநேக வேத வசனங்கள் கூறுகிறது. நேரம் ஆயிட்டனால அந்த வசனங்கள்லாம் எடுத்து சொல்லல. உபத்திரங்கள் உண்டு. அந்த உபத்திரங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த 46ஆம் சங்கீதம் சொல்கிற போல மலைகள் நடுச்சமத்துல சாயும், அப்படி ஒரு பயங்கரமான காரியங்கள் நடக்கும் இல்லையா? அதுபோல ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அங்கே அவர் கடிந்து கொள்வார். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும்
தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எல்லாம் மனம் மாறி விடுகிறார்கள். எப்போ அவர் நியாயம் இருக்கும் போது கடிந்து கொள்வார் ஜாதிகளை. இப்ப எல்லாரும் உயிரோட கொண்டு வந்து யெசுவா கிறிஸ்துவே ராஜாவாகவும் நீதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் கடிந்து கொள்கிறார், இருப்புகோலால் ஆளுகிறார், கண்டிக்கிறார், சிக்ஷை கொடுக்கிறார். அதுதான் உத்தரிப்பு. அந்த உபத்திரங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக, அவருடைய முரண்பாடுகளுக்கு தக்கதாக, அவர்களுடைய கீழ்ப்படிகளுக்கு தக்கதாக அவருடைய வழி நடத்துகிறார். அப்போ சிக்ஷைக்க வேண்டிய இடத்துல அதிகமா சிக்ஷை கொடுப்பார். கீழ்ப்படிகளுக்கு அந்த சிக்ஷை அவசியம் இருக்காது, வாலண்டியரா கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று பார்க்கிறோம். ஆனால் இதை யாரை கொண்டு இதை செய்கிறார் என்று பார்ப்போமானால், அவர் சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்களை கொண்டு செய்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 படிக்கலாம். ஐந்தாம் அதிகாரம் 18-19. இருக்கிறது. அவர் யெசுவா கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தவான்களை தம்மோட ஒப்புரவாக்கி அவங்க என்ன செய்யணுமா, ஆயரோட யுகத்துல உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். இங்க பிரசங்கங்கள் என்ன செய்யறாங்க, உன்னை நரகத்தை தள்ளிப்படுவார், நிச்சய வேதனை தள்ளிப்படுவார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் சொல்லி பயம் காட்டிகிட்டே இருக்காங்க. வேதவசனம் நம்மளை எப்படிதான் ஆற்றி சேர்த்துக்கிறது பாருங்க. உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் யாரை கொண்டு, சுவிசேஷ யுகத்தை தம்மோட ஒப்புரவாக்கி கொண்டார் அந்த பரிசுத்தவான்களை கொண்டு ஒப்புரவாக்குவின் ஊழியத்தை கொடுக்கிறார். அவர்கள் இந்த ஆயரோட யுகத்துல நியாய தீர்ப்பு நாள்ல இந்த உத்தரிப்பு காலத்துல உபத்திரவனை கொடுத்து, மோட்டிவ் தீமை செய்வதற்கல்ல, அவர்களை மனம் மாற்றுவதற்காக சிகிச்சை கொடுத்து மனம் திரும்ப செய்து, அந்த இயற்கை பிரமாணம், இந்த பிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸ், என்ன பிரின்சிபல்ஸ், நாம் வளர வேண்டும், நம்முடைய கேரக்டர் வளர வேண்டும், கேரக்டர் வளர்ந்து 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 வர வேண்டும். ஆக மனம் திரும்பணும், மைண்ட் ஹார்ட் என்ன செய்யணும், திருந்தி வர வேண்டும். அதை வளர்ந்து கொண்டே வந்து பூர்ண பக்குவத்தை அடைந்து பரிசுத்தத்தை பெற வேண்டும். அந்த பக்குவத்தை பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அநேகருடைய எண்ணங்கள் என்னன்னா, இயேசுவாவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவாக்கிறதுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்முடைய மனம் இருதயம் பக்குவப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பள்ளியில் அது வளர வேண்டும். அந்த விதமான பயிற்சியை தேவனே இரக்கம் காட்டி என்ன செய்யறாரு, ஆயிரோட யுகத்தில் அனைவர் உலகத்தில் சஞ்சரிக்க போகிற அந்த உலக ஜனங்களுக்காக, உலக ஜனங்கள் சொன்னா உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்காக, தேவனுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களை பக்குவப்படுத்துவதற்காக எல்லா பயிற்சியும் கொடுக்கிறார். அந்த பயிற்சி கொடுக்கிற காலம் தான் உத்தரிப்பு காலம் என்று பார்க்கிறோம். இந்த உத்தரிப்பை கொடுக்கிறது யாரு, சுவிசேஷ யுகத்திலே பரிசுத்தவான்களாக வாலண்டியராக தங்களை பாடுக்குள் உண்டாக்கி இடுக்கமான வழியில் சென்று கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள். டெட் டு த வேர்ல்டு, டெட் டு செல்ஃப், தனக்கும் உலகத்துக்கும் செத்து தேவனுக்கே பிழைத்திருந்த அப்படிப்பட்ட மகத்தான பரிசுத்தவான்களை கொண்டு அவருடைய தேவன் ஒப்புரவாக்கி இருக்கிறாரு சுவிசேஷ யுகத்துல. அவர்களை கொண்டு ஆயிரம் யுகத்துல அந்த ஒப்புரவாக்கின் ஊழியத்தை கொடுத்து அந்த சிக்ஷைகள் மூலம் யார் யார் மனம் திரும்பி தங்களை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு அவர்களை தேவனிடம் சேர்க்கிறார். அப்பொழுதுதான் பூமியில் உள்ள ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமா வரும். தேவனுடைய சித்தம் பர்வதத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படும். அப்ப இந்த பர்கட்டரி என்ற காரியம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்த பர்கட்டரியை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். இந்த பர்கட்டரியில தேவன் நமக்கு கொடுக்குற சிக்ஷைகளெல்லாம் எதற்காக கொடுக்கிறார், திருந்துவதற்காக. நாம் கீழ்ப்படிவோமானால் அந்த பர்கட்டரி உபத்திரம் நமக்கு உண்டா? உபத்திரம் கிடையாது. கீழ்ப்படிய நாம முன்னேறி போவோம். அதை தான் அவர் ரசல் குறிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஏன்ஷியன் ஒர்திஸ் தான் உயிரோட வந்திருக்கும் போது
அவர்களுக்கு இந்த பர்கத்தோரி உத்தரிப்பு அனுபவம் அதிகம் இருக்காதுன்னு எழுதுறார். ஏனென்றால் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படி இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படி கீழ்ப்படிகிற ஜனங்களாக அந்த வகுப்பாராக அவர் இருக்கிறதுனால அவர்களுக்கு என்ன இருக்க வேண்டியதுல அந்த உபத்திரங்கள், சிக்ஷைகள், உத்தரிப்பு, இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய காரியங்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஈஸியா தேடி போயிடுவார்கள். யாருக்கு அது தேவையா இருக்கும்? ஏற்கனவே பாவத்திலே பழக்கப்பட்டு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதவர்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இப்பொழுதே ஒருவேளை நாம் அதை மனதில் வைத்து நம்மளும் குறைவுள்ளவர்கள் தான், நிறைய பாவங்கள் நமக்குள்ள உண்டு, அதை அபியாசித்துக் கொண்டு இருக்கலாம். அதை விட்டு விட்டு தேறி வெளியே வந்து இப்பவே நம்ம பயிற்சி பண்ணி கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு அந்த காரியத்துல, அந்த காலகட்டத்துல, இந்த உத்தரிப்பு காலகட்டத்துல அது லகுவாக இருக்கும். அதே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்காது, சிற்சைக்குள்ள ஆக வேண்டியிருக்காது. நம்ம ஈஸியா வளர்ந்து கொண்டு அந்த தேவ சாயலை, அந்த கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள அது எளிதாக இருக்கும். ஆகவே இந்த பர்கத்தோரி என்ற கருத்தை கேட்ட உடனே, உத்தரிப்பு என்ற கருத்தை கேட்ட உடனே நாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். ஏன்னா தேவனிடத்தில் நீதி இல்லாமல் யாரும் போக முடியாது. நீதியை அபியாசப்படுத்துவதற்கான ஒரு காரியம். நீதியை அபியாசப்படுத்தும் போது அது ஒரு காரியம் முக்கியம். அழுது கொண்டு முறுமுறுத்து கொண்டு நீதியை அபியாசப்படுத்தக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி போனாங்க. ஆனா முழுக்க எப்படி போனாங்க? முறுமுறுத்து கொண்டு கலவரம் பண்ணிக்கொண்டே போனார்கள். அப்படி அல்ல, மோசைக்கு கீழ்ப்படிந்து போயிருந்தார்கள் என்றால் அந்த பிரச்சனைகள் அதிகம் இருந்திருக்காது, அந்த வாதைகள்லாம் வந்திருக்காது. ஆனால் ஆயிரோட யுகத்துல நாம் கீழ்ப்படிந்து போவோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து போவோமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீதியில் அபியாசம் கொண்டு நீதி நிமித்தம் நினைஞ்சிருப்போம், செழித்து வளருவோம். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு தேவன் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதாக ரட்சிப்பின் திட்டத்துல இது மகிமையான ஒரு அம்சம். இந்த பர்கட்டோரி என்பது தேவனுடைய திட்டத்துல, ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு மகிமையான அம்சம். அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கான ஸ்தோத்திரத்தோடு அந்த காரியத்தை நாம் காலகட்டத்தை முறுமுறுப்பில்லாமல் உத்தம இதயத்தோடு கீழ்ப்படிய நம்மை பக்குவப்படுத்த இப்பவுமே பக்குவப்படுத்திக் கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திற்காக நாம் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணி நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை, சத்தியத்தை பிறரோடு பகர வேண்டும். இதை நாம் இப்போது செய்ய வேண்டிய காரியம். தப்பறையான கருத்துக்களை அநேகர் மத்தியிலே விதைத்து தவறான சாத்தானை மகிமைப்படுத்திக் கொண்டு தேவனை அவகீர்த்திக்குள்ள ஆக்கி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்திற்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கிறவர்களாக மற்றவர்களை சிந்திக்க வைத்து, தேவன் நல்லவர், அவரை விசித்து பாருங்கள், அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த பர்கட்டோரி ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதன் பலன் நல்லது. இப்போ பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, கேன்சருக்குலாம் கொடுக்குறாங்க, ரேடியேஷன், கீமோ அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பயங்கரமான கஷ்டமான ட்ரீட்மெண்ட். ஆனால் நம்ம சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில அதுக்கு அண்டர்கோ பண்றாங்க இல்லையா? அதே போல அதை விட பயங்கர ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆகவே தேவன் கொடுக்குற இந்த சிக்ஷைகள் மிகவும் ஆசீர்வாதமான காரியம், நமக்கு மிகவும் பிரயோஜனமான காரியம் என்று சொல்லி நம்மை ஒப்புவிக்க, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள, முறுமுறுக்காமல் சந்தோஷத்தோடு செய்யணும். அது முக்கியமான ஒரு காரியம். சந்தோஷத்தோடு கீழ்ப்படியணும். எப்படி யெஷுவா கிறிஸ்து என் சித்தம் இல்லை உம்ம சித்தம் ஆண்டவர் என்று சொல்லி அந்த உபத்திரம் நிறைந்த பாத்திரத்தை குடித்தார் இல்லையா? அதே போல அநேக தேவனுடைய பிள்ளைகளை பற்றி படிக்கும்போது அவள் எவ்வளவு தூரம் விசுவாசத்தை அமைதியாக சந்தோஷத்தோடு சந்தித்தார்கள். தானியெல்லாம் கெபிக்குள்ள தூக்கி போடும் போது அமர்ந்து போகிறான், இல்லை தீக்குள்ள தூக்கி போடும்போது சாதராக ஆபத்தினே தூக்கி போடும்போது அமர்ந்து போகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விசுவாசம். இந்த விசுவாசம், தேவனில் உள்ள பற்று, தேவனில் முழுமையை சார்ந்து இருக்கிற காரியம். இப்படிப்பட்ட நிலையில் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே வருவோமானால் அதிலிருந்து விடுவிக்க ஜெபிக்க மாட்டோம். அது அநேக பிரசங்கியார்கள் எங்களுக்கு எழுதி போடுங்க, உங்களாம் ஜெபிக்கிறோம், உங்களை காப்பாற்றுறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவிசுவாசத்தை ஊட்டுகிறார்கள். அது தவறு. உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்குற உபத்திரத்து மத்தியில நாம் நிம்மதியா அமைதியாக இருந்து என்ன ஆண்டவரை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம சரணராகி அதன் மூலம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற பிரயாசப்படுவோமானால் நிச்சயமாக இந்த உபத்திர காலம், இந்த உத்தரிப்பு காலம் வரும் பொழுது நிச்சயமாக நாம் அதிகமாக சந்தோஷத்தோடு அதற்கு அன்றோக பண்ணுவோம். நமக்கு இது எப்படி மூப்பராய பாத்திரங்களுக்கு சிகிச்சைகள் இல்லாமல் அவர் அந்த உத்தரிப்பு காலத்துல போகிறது போல
நாமும் குறைந்த உத்தரிப்போடு அந்த சிச்சையோடு கடந்து செல்வதற்கு வாய்ப்பை தேவன் கொடுப்பார். தேவன் இந்த வசன சத்தியத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.